सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। हरि ओम्. நேற்று இந்த பகவத்கீதையினுடைய 3வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகம் வரையிலும் பார்த்தோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு படிப்படியாக எவ்வாறு கர்மங்களை வேள்வி மனப்பான்மையோடு செய்ய வேண்டும் என்று சொன்னார். கர்மங்களை வேள்வி மனப்பான்மையோடு செய்தல் என்றால் என்ன? அங்கிருந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஒரு வேள்வியாக இயங்குகின்றது என்று சொல்லி லோக சங்கிரகம் என்கின்ற ஒரு கருத்தினையும் அர்ஜுனனுக்கு அறிமுகப்படுத்துகின்றார். அர்ஜுனனுக்கு தெரியாதது கிடையாது. யாரொரு இந்த உலகத்தினுடைய நலனிற்காக இந்த உலகை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் கர்மங்களை செய்கின்றார்களோ அவர்களை கர்மமானது தூய்மைப்படுத்தும் என்று. ஆனால் தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சர என்று பார்த்தோம். ஆகவே அர்ஜுனா, எப்பொழுதும் கர்மங்களை நீ பொறுப்புடன் செய்ய வேண்டும், ஆனால் எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று. இந்த அசக்தக என்றால் என்னன்னு பார்த்தோம். அசக்தோகி ஆச்சரன் கர்ம பரம் ஆப்னோதி பூருஷக. யாரொருவர் இவ்வாறு எந்த ஒன்றினையும் எதிர்பார்க்காத பிறருக்காக இந்த லோகத்திற்காக கர்மங்களை செய்கின்றார்களோ அவர்கள் உயர்ந்த நிலையை அடைகின்றார்கள். இப்போ அர்ஜுனனுக்கு கேட்டான், அதற்கு உதாரண புருஷர்கள் இருக்கின்றார்களா என்றால், ஜனகர் முதலிய ராஜரிஷிகள், ராஜ்ய பரிபாலனம் செய்தவர்கள் எல்லோரும் அவ்வளோ பெரிய மன்னர்கள், அரசர்கள், மிகச்சிறந்த அரசர்கள் கூட அத்தனை அரசு அலுவலர்களுக்கும் நடுவிலும் அவர்கள் இவ்வாறு பணி செய்திருக்கின்றார்கள், கர்மத்தை செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னார். அப்புறம் இந்த 21வது ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம். எவ்வாறு நாம் எல்லோரும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லும் பொழுது, யத்யதா சரதி ஸ்ரேஷ்டக தத்ததேவ இதரோ ஜனாக சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ்ததனு வர்த்ததேன்னு. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. யத்யதா ஆச்சரதி ஸ்ரேஷ்டக. ஸ்ரேஷ்டக என்றால் மேன்மக்கள். யத்யதா ஆச்சரதி, அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றார்களோ அல்லது எதை ஆச்சரிக்கின்றார்களோ, எதை பின்பற்றுகின்றார்களோ. ஒரு காலத்தில் பார்த்தோம் என்றால், நம்முடைய வரலாற்றையெல்லாம் படித்து பார்த்தோம் என்றால், ஈவன் சுதந்திரத்திற்கு முன்பு கூட எல்லா துறையிலும் ஒரு சிறந்த முன்னோடிகள் இருந்தார்கள். நீங்கள் ஒரு 60 வருடத்திற்கு முன்பு நம்முடைய அரசியலை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அந்த அரசியலிலும் கூட இந்த பாரத தேசம் சுதந்திரம் அடைவதற்கு கூட எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்களும் அரசியல் செய்தார்கள். ஆனால் எப்படி முன்னோடிகளாக இருந்திருக்கின்றார்கள்? இப்போ குறிப்பிட்ட எந்த பெயரையும் சொல்ல முடியாது. அத்தனை பேர் அவர்கள் எல்லோருக்கும் ஒரே ஒரு லட்சியம் இருந்தது. என்ன லட்சியம் என்றால், எவ்வாறாவது இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று. அவர்கள் யாரும் பணத்தையோ பதவிகளையோ விரும்பவில்லை. ஒரு உயர்ந்த லட்சியம், இந்த தேசத்திற்கு சுதந்திரம் பெற்றுத்தர வேண்டும் என்று. ஆனால் எங்கே நாம் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தலைமை பண்புகளில் இருந்து, ஒரு நோக்கத்திலிருந்து தவறினோம் என்றே தெரியவில்லை.
சுதந்திரம் பெற்ற பிறகு அடுத்து வந்தவர்களுக்கு ஒரு பெரிய லட்சியமே இல்லாமல் போய்விட்டதோ என்று தோன்றுகின்றது. அப்படி ஏன்னா அது வரைக்கும் ஒரு லட்சியம் இருந்து சுதந்திரம் பெற வேண்டும், சுதந்திரம் பெற வேண்டும் அதற்காக. ஆனால் பெரும்பாலானவர்கள் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர்கள் எல்லோரும் சுதந்திரத்திற்கு பிறகு அதிக காலங்கள் வாழவில்லை. அதன் பிறகு வந்தவர்களுக்கு இந்த நாட்டை இன்னும் உயர்த்த வேண்டும், இத்தனை காலம் இது அடிமையாகவே இருந்துகிட்டு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்றோம், மீண்டும் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல் உதாரணமாக இந்த தேசத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும்ங்கிற அந்த எண்ணமே இல்லாமல் இந்த 60 வருடங்களில் நீங்கள் பாருங்கள். அப்படி நாம் ஒரு சமுதாயத்தில் இருப்பவர்களை குறை சொல்லவில்லை, கவனிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அரசியலையும் எடுத்துக்கொண்டோம் என்றால் சிரேஷ்ட புருஷர்கள், நன்றாக வழிநடத்தக்கூடியவர்கள், நல்ல முன் உதாரணமாக இருக்கக்கூடியவர்களை இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா துறைகளிலும் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த காலத்தில் அது அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா செய்யக்கூடிய ஒரு ஆசிரியருடைய தொழிலாக இருந்தாலும் சரி, யூ டேக் எனி பிரான்ச், எல்லா துறைகளிலுமே சிரேஷ்ட புருஷர்கள் இருந்தார்கள். சிரேஷ்ட புருஷர்கள் என்றால் திறமையானவர்கள் மட்டும் கிடையாது. இன்றைக்கு தேசத்தில் பிரச்சனை திறமை கிடையாது, இன்றைக்கு திறமையானவர்கள் அதிகமாக இருக்கின்றோம். ஆனால் அந்த திறமையானவர்கள் எல்லாம் நல்ல பண்பாளர்களாக இருக்கின்றார்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அப்படி அன்றைக்கு அவர்களிடத்தில் திறமை இருந்தது, தியாகம் இருந்தது, பண்புகள் இருந்தது, அவர்களை எல்லோரும் வழிநடத்தினார்கள். அங்கே கூட வெவ்வேறு தலைவர்கள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு தலைவருமே மிகச்சிறந்த பண்பாளர்களாக இருந்தார்கள், சரித்திரத்தில் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இப்போ சமீப காலமாக நாம் பார்த்தோம் என்றால் எங்கு பார்த்தாலும் எங்கே இருக்கின்றது, அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, எங்கேயும் என்ன இருக்கிறது, ஒரு நல்ல முன் உதாரணங்களை ஒருவேளை பாரத தேசம் நாம் வழங்குவதற்கு தவறிவிட்டோமோன்னு இது ஒரு சுய பரிசோதனை. நம்ம பாரத தேசத்தில் ஒன்றும் இல்லை, அப்படி இல்லை, ஆட்கள் இல்லைங்கிற இது குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ ஒவ்வொன்றையும் நீங்கள் அரசியல் எடுத்து பாருங்கள், ஆன்மீகத்தை எடுத்து பாருங்கள், எல்லா இடத்திலும் என்ன ஆகிவிட்டது அப்படின்னு, அங்கே தியாகமோ அல்லது அடுத்த தேசத்தினுடைய நலன் என்பதை காட்டிலும் மனிதர்களிடத்தில் அரசியலில் கூட இப்போ என்ன வந்துவிட்டது அப்படின்னா, மனிதர்கள் எப்படியாவது பதவியை தக்க வைத்து கொள்ள வேண்டும், சுயநலம் என்பதுதான் அதிகமாகிவிட்டது. See, there is no vision, then everything has become only occupation. மனிதர்களுக்கு ஒரு தொலைநோக்கு, ஒரு பார்வை என்பது இல்லாமல் போய்விட்டது. எல்லாமே என்ன ஆகிவிட்டது, எல்லாமே ஒரு பொருள் ஈட்டக்கூடிய ஒரு நிலையாக, அது ஒரு பொருளாதாரம் சார்ந்ததாக ஆகிவிட்டது. அதனால்தான் நல்ல மனிதர்கள் இன்றைக்கு இல்லாமல் இல்லை, சிரேஷ்ட புருஷர்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் அன்றைக்கு பார்க்கும் பொழுது எண்ணிக்கை எடுத்து பார்த்தோம் என்றால் எண்ணிக்கையில் குறைவானவர்களாகவே இருக்கின்றார்கள். ஒருவேளை ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் எல்லோரும் நமக்கு ஏன் வம்புன்னு உட்கார்ந்து விட்டார்கள் என்றால், ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வழிநடத்துவதற்கு இது ஏதோ ஒருவர் வழிநடத்துவது கிடையாது. இப்போ காலம் மாறிவிட்டது. ஒரு காலத்தில் ஒரு தனி மனிதர்கள் வழி நடத்துகின்றார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு தனி மனிதரும் சமுதாயத்தை வழி நடத்த முடியாது, காலம் மாறிவிட்டது. இப்பொழுது எல்லா மனிதர்களும் சேர்ந்து தான் வழி நடத்த முடியும். ஊர் கூடி தேர் இழுத்தல்னு சொல்வார்கள், எல்லா மனிதர்களும் சேர்ந்து அந்த தேரை இழுக்க வேண்டும். ஆகவே இங்கே அவர் சொல்லும் பொழுது சிரேஷ்டகன்ற நல்ல பண்பாளர்கள், அறிவுடையவர்கள், அப்படிப்பட்டவர்கள் நமக்கு இன்றைக்கு தேவைப்படுகின்றார்கள், இல்லாமல் இல்லை. ஆனால் நான் சொன்ன மாதிரி இப்போ நல்லவர்கள் எல்லோரும் நமக்கேன் வம்பு என்று இருந்து விட்டார்கள் என்றால், அவர்கள் முன் வரவிட்டால் தவறான மனிதர்கள் இந்த சமுதாயத்திற்கு முன் உதாரணம் ஆகிவிடுவார்கள். அதனால் எல்லா துறையிலுமே சிறந்தவர்களை நாம் தேர்ந்தெடுக்க தவறிவிட்டோம் என்றால், அது எதுவாக இருக்கட்டும், நாம் சிறந்தவர்களை பின்பற்ற தவறிவிட்டோம் என்றால், சிறந்தவர்களை தேர்ந்தெடுக்க தவறிவிட்டோம் என்றால், நாம் தவறானவர்களை தேர்ந்தெடுத்தோம் என்றால் அவர்கள் ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடுவார்கள். அர்ஜுனனுக்கு சொல்கின்றார், அர்ஜுனா, ஒருவேளை நீ இந்த யுத்தத்தை செய்யாவிட்டால் அதன் பிறகு இந்த தேசத்தை யார் ஆழ்வார்கள் என்றால், துரியோதனாதிகள் இந்த தேசத்தை ஆழ துவங்கினார்கள் என்றால், தவறான முன்னுதாரணமாக இருந்தால் இந்த தேசம் என்னவாகும் என்று அப்பொழுதே ஒரு கருத்தை அர்ஜுனனுடைய மனதில் விதைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு என்ன நடந்தது மகாபாரத காலத்தில், இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளை எல்லாம் கூட நீங்கள் கவனமாக பாருங்கள்.
ஒரு சிறந்த வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்பதை காட்டிலும் தங்களுடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லோரையும் திருப்தி செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டே இருக்கின்றோம். அந்த காலத்தில் மேன்மக்கள் எல்லோரையும் திருப்தி செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு உயர்ந்த ஒரு மார்க்கத்தை, நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது. இப்பொழுது எப்படியாவது எல்லாரையும் திருப்தி செய்வோம், நம்முடைய இடத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வோங்கிறது அப்போ எவ்வளோ பெரிய சுயநலம் அது. அதை தான் கிருஷ்ணரே சொல்கிறார், எத்யதா சரதி சிரேஷ்டக தத்ததேவ இதரோ ஜனாக. அப்படி இருந்தால் ஒட்டுமொத்த சமுதாயமும் என்னாகும்? அன்றைக்கு அந்த யுத்தம் நடைபெறாவிட்டால் என்ன இருக்கும்? அப்போ எல்லா காலங்களிலும் யுத்தம் அப்படிங்கிறது அது ஏதோ நாம் செய்யக்கூடிய போர்கள் மட்டுமில்லை. அப்படி வாட் வி டூ இன்டெலெக்சுவலி இஸ் ஆல்சோ வார். புத்திபூர்வமாக கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? சில நேரங்களில் புத்திபூர்வமாக கூட நம்முடைய சித்தாந்தங்களை, நம்முடைய கருத்துக்களை, நம்மளுடைய கலாச்சாரங்களை, நம்மளுடைய பண்பாட்டுகளை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் பிரமாணம்னு சொல்லும். சயத் பிரமாணம் குருதே. அங்கே பிரமாணம்னு என்ன? சிரேஷ்ட புருஷர்களுக்கு எது பிரமாணம்? அவர்களுடைய அறிவு பிரமாணம் கிடையாது. See their behavior, their conduct, their action. ஒரு மனிதர்களுடைய நடத்தை, அவர்கள் செய்யக்கூடிய செயல், அவர்களுடைய அணுகுமுறை, இதெல்லாம் என்ன ஆகிவிடுகின்றது? அது பிரமாணம் ஆகிவிடுகின்றது. நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்கின்றோம், அந்த செயல்களை செய்யும் பொழுது நம்மளுடைய அணுகுமுறை என்ன, அந்த மனிதர்களிடத்தில் உயர்ந்த பண்புகள், ஒழுக்கங்கள், இதையெல்லாம் எல்லோரும் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி ஒருவேளை வழிநடத்துபவர்களிடத்தில், இப்போ இந்த தேசத்தை வழிநடத்துபவர்களிடத்தில் இறை நம்பிக்கை இல்லாவிட்டால் என்ன சொல்ல முடியும்? அப்போ அடிப்படை இறை நம்பிக்கையே இல்லாவிட்டால், ஏன்னா அங்கிருந்து தான் தர்மத்திற்கே அதுதான் ஒரு விதையாக இருக்கின்றது. அப்படி அப்போ ஒட்டுமொத்த தேசமும் என்னாகும்? திருமூலர் சொல்கிற மாதிரி தான், குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழியில் வீழ்ந்தவாறேன்னு. அந்தே நைவ நீயமானா யதாந்தாகான்னு, எ பிளைண்ட் ஜஸ்ட் லீடிங் அனதர் பிளைண்ட். இன்றைக்கு ஏதாவது நமக்கு இலவசமாக கிடைத்தாலே போரும் தானே நினைக்கிறோம். அந்த நிலைமைக்கு வந்து விட்டோம். அப்படி ஜஸ்ட் மேக் ஆல் ஃபால்ஸ் ப்ராமிசஸ். அப்படின்னு எல்லாம் ஒரு பொய்யான சத்தியங்களை என்ன பண்ணுறோம்? செய்கின்றோம். ஏதோ சின்ன சின்னதாக கொடுத்து இலவசங்களை எல்லாரையும் திருப்தி செய்வோம். இப்படி ஒரு சிந்தனை இவ்வளவு பெரிய தேசத்தை ஆக்கிரமித்து கொண்டு இருந்தால் அப்புறம் மக்களை ஏதாவது ஒரு விதத்தில் பிளவுபடுத்தி கொண்டே இருப்போம் என்கின்ற சிந்தனை இருந்தால், எங்கிருந்து ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய அந்த உயிர் துடிப்பை என்னிடம், அந்த சமுதாயம் என்பது உயிர் துடிப்பற்று போய்விடும். அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் என்ன இருக்கின்றது? அப்படின்னு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பொறுப்பு இருக்கின்றதுன்னு சொல்கின்றார். அதனால் இங்கே இருக்கக்கூடிய இங்கே 150 பேர் 200 பேர் உட்கார்ந்து இருக்கின்றன, எல்லோரும் சிரேஷ்ட புருஷர்கள். அப்படின்னு எல்லோரும் ஒரு முன் உதாரணமாக, ஏதோ ஒரு விதத்தில் நாம் இன்னொருவருக்கு நம்முடைய துறையில் ஒரு முன் உதாரணமாக நாம் இருக்க வேண்டும். அப்படி அதை தான் இங்கே சொல்கிறார். சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ் ததனு வர்த்ததே. இதை நேற்றும் பார்த்தோம். இப்போ பகவான் என்ன பண்ணுறார்? தன்னையே சொல்கின்றார். இப்போ உடனே அர்ஜுனன் கூட நினைத்திருக்கலாம், ஏன் அர்ஜுனனுக்கு சொல்கிறார்? சரி, ஜனகாதேகன்னு சொன்னோம் என்றால், இப்போ ஜனக்கரெல்லாம் எப்பொழுதோ இருந்தார்கள். அப்படி ஜனக்கர் எப்பொழுதோ இருந்தார். ஒருவேளை அவனுக்கு ஜனக்கரை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் உன்னுடைய கண் எதிரிலேயே நானே இருக்கின்றேனேன்னு சொல்கிறார். ஆம் ஐ நாட் டூயிங்? எனக்கு ஜனகரை தெரியாதுன்னு இப்போ சொல்ல முடியாது இல்லை, அதில் ஜனகரெலாம் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. அர்ஜுனா, ஒருவேளை உனக்கு ஜனகரை தெரியாமல் இருக்கலாம், அஸ்வபதியை தெரியாமல் இருக்கலாம், ரந்தி தேவனை தெரியாமல் இருக்கலாம். நான் கர்மங்களை செய்யவில்லையா? என்னையே நீ முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதா? அப்படி அவரே சொல்கிறார். அப்போ சமகாலத்திலும் என்ன இருக்க வேண்டும்? சமகாலத்தில் அதான் வால்மீகி கூட கேட்கும்போது அழகான கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான். அதான முதல் ஸ்லோகமே பாருங்கள், வால்மீகி ராமன். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே, எப்பொழுதோ வாழ்ந்தவர்களை பற்றிலாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு. சமகாலத்தில், சாம்பிரதம் என்றால் நான் வாழும் காலத்தில், குணவான் வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச, அப்படி யாராவது இருக்கின்றார்களா? அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்களான்னு நாரதர் இடத்தில் கேட்கின்றார். இன்றைக்கு நாமும் என்ன பண்ணுறோம்? சமகாலத்தில் யாரெல்லாம் எல்லா துறையிலும் பண்பாளர்கள், சிறந்தவர்கள், அது எந்த துறையாக இருக்கட்டும்,
வி ஹேவ் டு ஜல்லடை போட்டு தேட வேண்டியதாக இருக்கின்றது. ஏன்னா என்றைக்கோ இருந்தார்கள்னு என்னிடம், தென் இட் பிகம்ஸ் பாஸ்ட். அப்போ இந்தியாவினுடைய பெருமைகளெல்லாம் ஏதோ கடந்த காலத்தில் தான் இருக்கின்றது அப்படின்னா இந்தியாவினுடைய பெருமை நிகழ்காலத்தில் இல்லாமல் போயிடுமா இல்லையா? அப்போ அர்ஜுனனுக்கு பகவான் சொல்றார், அதனால தான் பகவானே இறங்கி வர்றாரு. ஆனால் நீ ஜனகரை எல்லாம் கூட விட்டு விடு. நவ் இட் இஸ் ஆல் பாஸ்ட், கம்மிங் டு தி ப்ரெசன்ட். நிகழ்காலத்தில் நான் இல்லையா? ஏன்னா அது உரிமையோடு சொல்லலாமா இல்லையா அப்படின்னா, உரிமையோடு சொல்லலாமா இல்லையா அப்படி. ஒரு அப்பாவே பையனுக்கு சொல்லிகிட்டே இருந்தார், நீ அவர் மாதிரி படிக்கணும், நீ அவர் மாதிரி உயர்ந்த நிலைக்கு வரணும் வரணும் வரணும். அந்த பையன் வேடிக்கையாக கேட்டான், அப்பா எல்லாத்துக்குமே யாரையோ உதாரணம் சொல்கிறியே அப்படின்னு, உன்னுடைய உதாரணத்தை நீ சொல்ல மாட்டேங்கிற ஏன்னு கேட்டான் பையன். அப்பா ஒரு நிமிஷம் திகைச்சு போயிட்டார். அப்படின்னா அவர் மாதிரி படிக்கணும்னு சொல்கிறேன், என்னை மாதிரி படின்னு சொல்லலாம், அவர் மாதிரி நீ வரணும். அந்த பையனுக்கு அப்புறம் கடைசியில் he was quite surprised. எப்போ பார்த்தாலும் யாருடைய உதாரணமே சொல்லிட்டு இருக்கிறேன், உன்னுடைய உதாரணம், அப்போ தான் நீ பெரியவன் ஆகும்போது என்னை மாதிரி உபதேசம் பண்ணலான்னு அவர். அட்லீஸ்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன இருக்கணும், சம்வேர் அப்படின்னு. See, the question is, where do we stand? நாம் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தில் நாம் இவ்வளவு பொறுப்புள்ள ஒரு பிரஜைகளாக இருக்கின்றோம், இவ்வளோ படித்தவர்களாக இருக்கின்றோம். where do I stand? நான் எங்கே இருக்கின்றேன்? வாட் டு ஐ கான்ட்ரிபியூட்? அப்படி பாசிட்டிவ்லி, அப்படி ஒரு நேர்மறையாக நான் என்னை சார்ந்த ஒரு இந்த சமுதாயத்திற்கு, இந்த தேசத்திற்கு, என்னுடைய கலாச்சாரத்திற்கு என்னுடைய பங்களிப்பு என்ன? என்னுடைய பங்களிப்புங்கிறது அங்கிருந்து எதையுமே எடுத்துக்கொள்ளவே கூடாது. அப்படி நாட் டேக்கிங் எனி திங். அதான் அசக்தகன் சொல்லிட்டார், யூ ஷுட் நாட் டச் எனி திங். அப்படி எதையும் தொடக்கூடாது, இங்கிருந்து போகணும். அதுக்கு பகவான் என்ன சொல்றார்? பகவான் தானே பங்களிக்கின்றேன்னு சொல்றார். அதுதான் அந்த ஸ்லோகம். இதெல்லாம் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும், அவர்களுக்கு இப்படி தான் வளர்க்க வேண்டும். எல்லா காலங்களிலும் என்ன இருக்க வேண்டும், ஒரு முன்னுதாரணம்ங்கிறது கடந்த காலத்தில் மட்டும் இருந்தால் பிரயோஜனமே கிடையாது. வெறும் கடந்த காலத்தை பேசி பிரயோஜனம் இல்லை. நம்மளுடைய ரிஷிகள் அப்படி இருந்தார்கள், எப்படி இருந்தார்கள், பேசி பிரயோஜனம். இப்போ யார் இருக்கின்றார்கள், சமகாலத்தில் யார் இருக்கின்றார்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். அவர்களை நாம் பின்பற்ற வேண்டியது என்பது நம்முடைய கடமை. அதை தான் சொல்கின்றார். 22வது ஸ்லோகம். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்த ஏவ ச கர்மணி. ஹே பார்த்த, நமே கர்த்தவியம் அஸ்தி. பகவான் நேரடியாக சொல்றார், எனக்கு எந்த ஒரு கர்த்தவியமும் கிடையாது. ஐ டோன்ட் ஹவ் எனி ஆப்ளிகேட்டரி டியூட்டி. I am not bound to anybody or I am not bound by anything. எனக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் செய்ய வேண்டும்ங்கிற நிர்பந்தம் சொல்கிறோமா இல்லையா அப்படின்னு. I am not forced. Nobody can force me. எனக்கு அப்படி கர்த்தவியம்னு என்ன கிடையாது, அப்படி கிடையாது. எங்கில த்ரிஷு லோகேஷு, இங்கே மட்டும் இல்லை, உலகங்களிலும் கூட எனக்கு என்ன கிடையாது, எந்த கர்த்தவியமும் கிடையாது. in all 3 worlds. இன்னும் சொல்லப்போனால் 14 உலகங்கள். இந்த 3 உலகங்கிறது பொதுவாக சொல்கிறது. இந்த என்டையர் யூனிவர்ஸ், பிகாஸ் இட் இஸ் செட் இன் மோஷன். அது ஒரு சுழற்சியில் அது இயங்கிக் கொண்டே இருக்க முடியும். அந்த பிரபஞ்சத்தினுடைய அறிவு தானே இறைவனை, அது இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. நான் செய்ய வேண்டும்னு ஒன்றுமே இல்லை, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாச்சுங்கிறார். இருந்தாலும் கூட நானவாப்தவ்யம் வர்த்தையேவச்ச கர்மணி. நானவாப்தவ்யம் அவாப்தவ்யம், ந அனவாப்தவ்யம் அவாப்தவ்யம். அனவாப்தவ்யம் மீன்ஸ் சம்திங் விச் இஸ் அப்பிராப்தம். அப்பிராப்தம்னா என்ன அர்த்தம்? அடையாத ஒன்றை. ஆப்தவ்யம் என்றால் பிராபனீயம். அடையாத ஒன்றை, இல்லாத ஒன்றை அடைய வேண்டும் என்கின்ற அவசியம் எனக்கு எதுவுமே இல்லை. புரிஞ்சுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்றாரு. எல்லாமே இருக்கிறது. அப்படி ஐ நீட் நாட் ஸ்வெட். நான் வியர்வை சிந்தி இப்படி உனக்கு தேரோட்டுறதுக்கு ஒத்துக்கொள்ள வேண்டாம். யூ ஷேம்லெஸ்லி யூ பீப்புள் ஆஸ்க்ட் மீ டு கோ ஆஸ் அன் அம்பாசிடர். வெட்கமே இல்லாமல் நீங்கள் எல்லாரும் 5 சகோதரர்களும்
எனக்காக நீங்கள் கௌரவர்களிடத்தில் தூது போக வேண்டும், உங்களுக்காக தூதெல்லாம் போயிட்டு இப்போ உட்கார்ந்து நான் வில்லையும் அம்பையும் தூக்கி எறிஞ்சிட்டு என்னுடைய கடமையை செய்ய மாட்டேன்னு, இது என்ன நீங்கள் வேணும்னா கூப்பிடுவீர்கள், வேண்டான்னு பகவானே சொல்கிறார். அப்படின்னு ஹாவ் ஐ பிகம் அன் யூட்டிலிட்டி வேல்யூ. ஆனால் உங்களுக்காக போய் அவர்களெல்லாம் கட்டுறதுக்கு நினைத்து அங்கே ஒரு விஸ்வரூபத்தை காண்பித்து எவ்வளோ பண்ண வேண்டியதாக இருந்தது. இவ்வளவு கர்மங்கள். அடையாத ஒன்றை அடைவதற்கு ஒன்றுமில்லை. பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி ஃபுல். அந்த பழைய ஸ்லோகம் பார்த்தோன்னா ஆத்மரதிரேவக ஆத்ம திருப்தஸ்ச ஆத்ம சந்துஷ்டக. நான் ஏற்கனவே ஆத்மரதி, ஆத்ம சந்துஷ்டனும் ஆத்ம திருப்தஸ்ச தஸ்ய காரியம் நான் வித்தியத்தை. அங்கே எனக்கு என்ன கிடையாது, எனக்கு எந்த இங்கே ஞானி மாதிரி பேசுகிறார் பகவான் சொல்லும் பொழுது. இங்கே நான் அவதாரமாக கூட சொல்லலை, அப்படி ஞானி மாதிரி பேசுகிறார். எல்லா அவதாரங்களும் அப்படி பேசுவார்கள். அப்படி ராமாயணத்தில் கூட தசரதன் வந்து காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே ராமர் நிற்பார் அங்கே நின்றுட்டு, ஒரு நிமிஷம் அப்பா சொல்கிறத கேட்டுட்டு நீ இன்னும் போகலையான்னு கை கேட்டுடுவாள். அப்படி ஒரு அவர் உடனே இன்னும் நீ போகலையா, நீ உடனே கிளம்ப, உங்க அப்பா மனசு மாறிடும் அண்ண பார்த்தார். அப்ப சொல்வார் அப்படின்னு, அர்த்தபரோ லோகக தேவி. அப்படி ஹே தேவி, இந்த உலகமெல்லாம் அர்த்தபர லோகக, இதெல்லாம் பொருளுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். என்னை பொருளுக்கு அடிமையானவன் என்று நினைத்து விடாது. ரிஷிபிகி துல்லியம் மாம் வித்தின்னு சொல்வார். அங்கே ராமர் சொல்வார், என்னை ஒரு ரிஷியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும், நான் சாதாரண மாணவராக என்னை நினைத்து விடாது. எல்லோரும் போலவும் நான் பொருளுக்கு மயங்குபவன் கிடையாதுன்னு. See, that is the standard. ரிஷிபிகி துல்லியம் மாம் வித்தி. இது வால்மீகி ராமாயணத்தில், என்னை ரிஷிகளுக்கு சமமானவனாக நீ தெரிந்து கொள். அர்த்தபரோ லோகக, எனக்கு எதற்கு இந்த அர்த்தங்கள் எல்லாம், இந்த பொருள் எல்லாம் எனக்கு எதற்கு? அப்படி ஏன்னா ஐம் ஆல்ரெடி, என் பேரே ராமன். எவ்வளோ அழகான பேர் அப்படி, ராமகன்னு தெரியுமா? ரமதே இதி ராமக. அப்படி நான் ஒன்றும் இந்திரியா ராமன் எனக்கு எங்கள் அப்பா பேர் வைக்கல, அப்படி நல்லா வச்சிருக்காரு, ஆத்மா ராமக. எஸ்மின் யோகினக ரமந்தி இதி ராமக. அப்படின்னு அந்த சப்தமே ரொம்ப அழகான, ரமத்தே இதி ராமகன் இல்லை, எஸ்மின் யோகினக ரமந்தி இது, எந்த ஒன்றில் எல்லா யோகிகளும் திளைத்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த அந்த ஆனந்த ஸ்வரூபி. இங்கே பகவான் சொல்றார், எனக்கு என்ன இருக்கின்றது, நான் அவாப்தவ்யம் அவாப்தவ்யம், எனக்கு ஒன்றும் பெறுவதற்கும் இல்லை, ஒன்று இழப்பதற்கும் கிடையாது. இன்ஃபேக்ட் தெர் இஸ் நோ நீட் ஃபார் மீ டு ஒர்க். இப்போ சில நேரம் நம்மளே அப்படி இருந்தால், இனிமேல் நமக்கு என்ன இருக்கிறது, ஒரு தேவையும் இல்லை, ஒரு அவசியம் இல்லை, ஏன்னா இருக்கிறத ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு பேசாமல் உட்காந்துடலாம்னு அப்படி இருக்க முடியாது. அப்படி பிகாஸ் நம்ம இங்கே இந்த உலகத்திலிருந்து என்ன பண்ணுறோம், ஒரு சுவாசத்தை எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். அப்படி சுவாசத்தை எடுத்துக்கொண்டு, யூ ஜஸ்ட் யூ ஆர் ப்ரீதிங், யூ ஆர் டேக்கிங் ஏர் ஃப்ரம் தி யூனிவர்ஸ். நாம் மூச்சு நிற்கணுன்னு எடுத்தால் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சுவாசிக்கின்றோம் இல்லையா, அது எங்கேருந்து வெளியிலிருந்து தான் எடுக்கிறோம். அதனால நம்ம காரியங்களை செய்தாக வேண்டும். நான் அவாப்தவ்யம் அவாப்தவ்யம். பகவான் சொல் வர்த்தையே வச்ச, அந்த பாரு கர்மணி வர்த்தன்னு சொல்லு, வர்த்தையே வச்ச, அது ப்ரெசன்ட் கண்டினியூஸாகவே இருக்கு. அப்படி இட் இஸ் நாட் தட் ஐ ஹவ் டன், ஐ எம் கோயிங் டு டூன்னு இல்லை. அப்படி ஐ எம் கண்டினியூஸ்லி டூயிங், ஐ எம் பர்ஃபார்மிங். அந்த வர்த்தையே வச்ச பக்கத்தில் இல்லைன்னா அந்த வர்த்தையை வச்சக்கு முன்னாடி ஒரு உற்சாகேனன்னு ஒரு வார்த்தையை போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உற்சாகேன வர்த்தையே வச்ச கர்மணி. அப்படி ஏதோ அது செய்யணுமேன்னு தலையில் வச்சுட்டு இன்றைக்கும் இதே கர்மமான, நான் அலுத்து கொண்டும் கர்மங்களை செய்யவில்லை. அப்படி உற்சாகேன வர்த்தையே வச்ச கர்மணி. அப்படி உற்சாகமாக கர்மங்களை நான் செய்து கொண்டே இருக்கின்றேன். அப்படி எவ்வளோ வயது, அந்த யுத்தத்திற்கு போது வயது 80 வயது ஆயிடுத்துன்னு கிருஷ்ணருக்கு மகாபாரதம் கணக்கு சொல்கிறது. அட் தி டைம் ஆஃப் வார் இஸ் 80 years old. அப்படி 80 வயசு. வர்த்தையே வச்ச கர்மணி. அப்படி எங்கிருந்து பிறந்ததுலேருந்து உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாமே, பிறக்கும் பொழுதே பாவம் அவர் பிறந்ததே ஜெயிலில் தான் பிறந்தார். அப்படி அவர் வந்த உடனே நேராக எங்கே போகிறார், இந்த கோகுலத்திற்கெல்லாம் போகிறார். அங்கிருந்து நேராக முதல்ல ஆரம்பமே மதுராவுக்கு போகிறது, கம்சனை வதம் பண்ணுறது, அப்புறம் இந்த பாண்டவர்களுக்காக ஜராசந்தனை வதம் பண்ணுறது, அப்புறம் துரியோதனனுக்கும் சகாயம் செய்கிறார், பாண்டவர்களுக்கும் எவ்வளவு கர்மங்கள். இப்போ அதெல்லாம் சொல்ல வேண்டாம். வர்த்தையே வச்ச கர்மணி எல்லாரும் தெரியும். நீ என்னையே உதாரணமாக எடுத்துக்கொள். இதை விட என்ன உதாரணம் வேண்டும்? இப்படிங்க பகவான் சொல்லும் பொழுது தி டாபிக் என்னன்னா சிரேஷ்ட புருஷன்கிற டாபிக். இங்கே அவதாரமாகலாம் சொல்லலை. அப்படி ஒரு சிரேஷ்ட, அதுதானே எத்யதா சரதி சிரேஷ்டக தானே. அதனால் வர்த்தையே வச்ச கர்மணின்னா நானும் ஒரு சிரேஷ்ட புருஷனை, இப்போ ஒரு மனிதனை போன்று என்னுடைய கடமைகளை, என்னுடைய பொறுப்புகளை நான் சரிவர செய்து கொண்டே இருக்கின்றேன். யாரும் குறை சொல்ல முடியாது. இப்போ கேட்பார்கள் பின்னாடி கூட மகாபாரதத்தில்,
சரி, எப்படி இருந்தாலும் நீங்கள் துரியோதனாதிகளிடத்தில் தூது செல்லாவிட்டாலும் கூட யூ நோ தட் வார் இஸ் இன்னெவிட்டபிள். நீங்கள் தூது போனாலும் போகாவிட்டாலும் கூட யுத்தம் என்பது நிச்சயம்னு தெரியும் உனக்கு. நீ தூது போகிறதால இந்த யுத்தம் நிற்க போகிறதில்லைன்னு தெரியும். அப்புறம் எதுக்காக தூது போனேன், தெரிந்தே ஏன் தூது சென்றாய்ன்னு கேட்பார். அப்போ சொல்வார், நான் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு முயற்சி செய்யவில்லை, நான் சமாதானம் பேசவில்லைன்னு பின்வரும் காலங்களில் என்னை குறை சொல்லக்கூடாது என்பதற்காக என்னுடைய கடமையை செய்தேன்னு சொல்வார். ஐ நோ வார் இஸ் இன்னெவிட்டபிள். இப்போ இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு அப்பா அம்மா சொல்கிறதுக்கே பயப்படுறார்கள். சொல்கிறதுக்கே இப்போ யாரை பார்த்து பயப்படுறார்கள் ஆச்சரியமாக இருக்கு. ஒரு காலத்தில் அப்பா அம்மாவை பார்த்து பயந்தோம், இப்போ பிள்ளைகளுக்கு சொல்கிறதுக்கே பயப்படுறார்கள். இப்போ கிருஷ்ணரே என்ன சொல்றார், வா யுத்தத்தை நிறுத்துவது அதெல்லாம் என்னுடைய வேலை இல்லை. அப்படி இந்த யுத்தத்தினுடைய விளைவுகளை எல்லாம் நான் சொல்கிறேன். நான் ஒருவேளை நான் தூது செல்லாவிட்டால் பின்னாடி என்ன சொல்வார்கள், நான் சமாதானம் செய்வதற்கு முயற்சிக்கவில்லைன்னு என் மீது என்ன வரும், ஒரு அவதூறு என்பது ஏற்படும். அந்த அவதூறை களைவதற்காக நான் தூது செல்கின்றேன். எவ்வளோ பாருங்க, எவ்வளோலாம் யோசிச்சிருக்கிறார்கள். அதனால் ஒரு காரியம் நடக்காதுங்கிறதுக்காக நம்ம செய்யாமல் இருக்கோம். அது நடக்காதுன்னு இருந்தால் நம்முடைய பங்கு என்னவோ. இப்போ நாம் சொல்லுவோம், நாமெல்லாம் கர்மங்களை செய்து அந்த உலகம் திருந்த போகிறதான்னு. அது நம்ம வேலை இல்லை. உலகம் திருந்தட்டும் திருந்தாமல் போகட்டும், அதனுடைய வேலை. நம்மளுடைய கடமை என்ன, நம்மளுடைய கடமை நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதை செய்வது நம்முடைய கடமை. அதனால தான் வர்த்தையே வச்ச கர்மணி அப்படி. அடுத்து அர்ஜுனனுடைய மனதில் இருக்க முடியும். தென் ஒய் ஆர் யூ டூயிங் கேட்பாரு, ஏன் இப்படி, உனக்கு அடைவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ஏன்னா மனிதர்கள் ஏதாவது அடைவதற்கு கர்மங்களை செய்கின்றார்கள், உனக்கு அடைவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு. இட் இஸ் ஒண்டர். ஒருத்தருக்கு அடைவதற்கு ஒன்றுமே இல்லை, அவர் கர்மங்களையே செய்கிறாருன்னு ஆச்சரியமா இல்லையா? அர்ஜுனன் கேட்குறான், ஆச்சரியமா கேட்குறான், அப்புறம் நீ ஏன் செய்கிற அப்படின்னு. பகவான் சிம்பிளாக சொல்கிறார், அது என்னுடைய பொறுப்புன்னு. இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய பொறுப்பு. சுவாமி விவேகானந்தர் அழகாக சொல்றார், டேக் ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் யுவர் ஷோல்டர்ஸ் அண்ட் நோ தட் யூ ஆர் தி கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினின்னு. ஏன்னா எல்லா பொறுப்புகளையும் என்ன பண்ண வேண்டும், வி ஹேவ் டு டேக் ஆன் யுவர் ஷோல்டர்ஸ். அதனால் இந்த தேசத்தினுடைய விதியும் கூட யாருடைய கைகளில் இருக்கின்றது அப்படின்னா, அதுவும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கையில் தான் இருக்கின்றது அப்படி இருக்கின்றது அப்படி. சும்மா இந்த ஓட்டு போடுறது கூட ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது எவ்வளோ பெரிய பொறுப்பு, அது எவ்வளோ பெரிய பொறுப்பு, அது ஒவ்வொன்றும் பொறுப்பு. ஒருவேளை நான் கர்மம் செய்யாவிட்டால் பகவான் சொல்றாரு, இது பகவானுக்கு மட்டுமில்லை, நாம் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். இது ஏதோ பகவானுக்கு கிருஷ்ணருக்கு நினைக்க வேண்டாம். இன்னும் வி ஆர் ஆல் யூனிட் ஆஃப் த டோட்டாலிட்டி அப்படி. அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் நாம் எல்லாரும் என்ன இருக்கோம், நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூனிட் அப்படி. 32 பல்லும் சரியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படி. இன்னும் 2 பல்லு போனால் பரவாயில்லைன்னு இருக்க முடியாது நம்மளால அப்படின்னு, இருக்க முடியாது அப்படி. எல்லா பல்லும் இருந்தால் தான். அதே மாதிரி எல்லாம் முக்கியம் இங்கே அப்படி. அதனால பகவான் சொல்றார் பாருங்க, 23வது ஸ்லோகம் பாருங்க. யதி யகம் ந வர்த்தேயம் ஜாது கர்மண்ய தந்திரிதஹ மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வஷஹ. மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வஷகன். இது 2வது லைனா? இதே ஸ்லோகம் இன்னொரு அத்தியாயத்திலையும் வர்றதா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காது. இன்னொன்று அத்தியாயத்தை படிக்கலன்னு அடுத்த அத்தியாயத்தில் வரும். ஏயதா மாம் பிரபத்யந்தே தான் சதைவ பஜாமியகம் மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வஷகன். பட் இங்கே சொல்லும் பொழுது சிரேஷ்ட புருஷனாக சொல்றார். அங்கே சொல்லும் ஏயதா மாம் பிரபத்யந்தே தான் சதைவ பஜாமியகம். அங்கே த ரோல் இஸ் டிஃப்ரெண்ட். நோ, ஹவு மெனி ரோல்ஸ் ஹீ இஸ் பிளேயிங் பாருங்க. ஒரு மனிதனுக்கு பொறுப்பு, நம்ம என்ன சொல்றோம், இந்த பொறுப்பை மட்டும் கொடுங்க, இது எனக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்றோம். இப்போ கீதை கேட்கறது மட்டும் பொறுப்பு இல்லை, வந்தோன்னே இந்த இடத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அப்படி
அவங்கவுங்க சேர சத்தம் இல்லாமல் எடுத்து ஓரமாக போட்டு போகிறதும் பொறுப்பு. நம்ம சில நேரம் இது மட்டும் என்னுடைய பொறுப்புன்னு சொல்கிறோம். ஸோ வி ஹேவ் ஒவ்வொரு ரோல்லையும் நமக்கு என்ன இருக்கின்றது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு எனக்கு சன்னியாசியாக ஒரு பொறுப்பு இருக்கின்றது, இந்த தேசத்தினுடைய பிரஜையாக ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அப்படி பொறுப்பு இருக்கின்றது. நானே லைனில் நின்று ஓட்டு போட போனேன். சன்னியாசிகள்லாம் ஓட்டு போட வரலாமான்னு கேட்டார் ஒருத்தர். அதில் கேட்டார். அப்படி நான் சொன்னேன், நான் சன்னியாசியாக ஓட்டு போட வரல, இந்த தேசத்தினுடைய ஒரு பிரஜையாக நான் ஓட்டு போட வந்திருக்கிறேன். I have come as a citizen of this country. I have every right to choose who should lead this country. அப்போ எங்கேயும் பாருங்க, மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வஷ, இது எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்கிறேன். பகவான் சொல்ற எதி எதி ஒருவேளை அர்ஜுனா, சப்போஸ், இஃப், எவ்வளோ ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக. எதி ஹீ, அங்கேயும் ஒரு ஹீ வந்துடுது பாருங்க. சர்டைன்லின்னு அர்த்தம், ஹீன்னு அர்த்தம் நிச்சயமாக, சந்தேகத்திற்கே இடமில்லாமல். அகம், பகவான் சொல்ற. இப்போ ஒவ்வொருத்தரும் நாம் சொல்லிக்கணும், அகம் அகம் நாம தான் சொல்லிக்கணும். ஒருவேளை நான் ந வர்த்தேயம், வர்த்தேயம் என்ன, ஒருவேளை காரியங்களை செய்யாமல் இருந்தேன், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை சரிவர செய்யாவிட்டால், ஜாத்து ஒருபோதும், கர்மணி அதந்திரிதக, அப்படி தந்திரித்தம், தந்திரித்த அப்படின்னா லேசி, சோம்பல், சோம்பல் இல்லாமல், அதந்திரித்தகன சோம்பலே இல்லாமல் நான் இடைவிடாது ஒருவேளை கர்மங்களை நான் செய்யாமல் இருந்தாலும், அப்புறம் என்னாகும், மம வர்த்மானு வர்த்தந்தே அப்படின்னு, அவ்வளோதான். மம வர்த்மானு வர்த்தந்தே, எல்லோரும் என்னையே பின்பற்றுவார்கள். பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், அவரே நாளைக்கு என்ன, அர்ஜுனனே செய்யலேன்னு. இங்கே எல்லோரும் வந்திருப்பது அர்ஜுனனுக்காகன்னு பகவான் சொல்றார். எனக்காக கூட வரல, இத்தனை பேர் திரண்டு வந்திருக்கிறேன், எல்லோரும் உனக்காக வந்திருக்கின்றார்கள். ஒருவேளை நீயே செய்யாவிட்டால் எல்லோரும் உன்னை பின்பற்றுவார்கள். இப்போ கூட அப்படிதான், தலைவரே லஞ்சம் வாங்குறாரு, அப்புறம் நாமெல்லாம் எப்படி வாங்காமல் இருக்கிறதுன்னு போறார்களா இல்லையா அப்படின்னு. ஏன்னா அவரே வாங்கும் பொழுது மம வர்த்மானு வர்த்தந்தே. ஆகவே வி ஷுட் நாட் செட் அன் ராங் எக்ஸாம்பிள். ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்மை பின்பற்றுவார்கள். அதனால் அதந்திரித்தகன்னு, சோம்பல் இல்லாமல் ஒருவேளை நான் காரியங்களை செய்ய தவறினால், மனுஷியாக பார்த்த சர்வசக, மனிதர்கள் எல்லா விதத்திலுமே மனிதர்கள் என்னையே பின்பற்றுவார்கள். ஆகவே நான் ஒரு தவறான முன்னுதாரணமாக நான் இருப்பதற்கு விரும்பவில்லை அப்படின்னு பகவான் இங்கே தெளிவாக சொல்லினார். மம வர்த்ம, வர்த்மன மார்க்கம்னு அர்த்தம், பாதைன்னு அர்த்தம். மம வர்த்ம, வர்த்தமன என்னுடைய பாதை, ஒரு மார்க்கம், அனுவர்த்தந்தே. அதனால் காரியங்களை எல்லோரும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல. அடுத்து 24வது ஸ்லோகம், இது கூட ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஒரே விஷயத்தை அர்ஜுனன் எவ்வாறு பார்த்தான், அதே விஷயத்தை பகவான் கிருஷ்ணர் எப்படி பார்க்கின்றார், ஒரே விஷயம்தான். அதனால இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் முக்கியம்னு சொல்கிறோம். அர்ஜுனன் சொன்ன அதே விஷயங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு அர்ஜுனன் எந்த நிலையிலிருந்து சொன்னானோ, எவ்வாறு அர்ஜுனன் தவறாக புரிந்து கொண்டான் என்பதை, அர்ஜுனனுடைய தவறான பார்வையை இந்த ஸ்லோகத்தில் பகவான் திருத்துகின்றார். அர்ஜுனா, யூ ஹேவ் எரோனியஸ் நாலேஜ், யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நாட் கிளியர். உன்னுடைய புரிதல்கள் எல்லாம் இட் இஸ் ப்ராம்ப்டட் பை யுவர் ஓன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். நல்ல ஞாபகம் வச்சுங்கள். மனிதர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், கர்மங்கள் எல்லாம் சுய வெறுப்புகளால் தீண்டப்பட்டிருந்தால், இஃப் தெர் இஸ் அ டச் ஆஃப் பர்சனல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், எ திங் வில் அப்பியர் டோட்டலி டிஃபரண்ட். ஒரு விஷயம் வேறாக தெரியும். அதே விஷயத்தை சொந்த வெறுப்புகள் இல்லாமல் ஒரு தர்மத்திலிருந்து பார்த்தோம் என்றால் அது வேறாக தெரியும். இட் ஹாஸ் அ லார்ஜர் பிக்சர் அப்படின்னு. இப்போ பொதுவாக மனிதர்கள், நான் ஒருவன் தவறு செய்ததால் இந்த உலகம் குட்டிச்சவராக போகிறதுன்னு ஒரு மனிதன் நினைக்கின்றான். தவறு செய்பவன் என்ன நினைக்கின்றான், நான் ஒருத்தன் தவறு செய்கிறதால இந்த உலகமே குட்டிச்சவராக போயிடுமான்னு நினைக்கிறார்களா இல்லையா? சரி, வி ஷுட் பி அப்ரைட். நமக்கு என்ன கர்மம் கொடுத்திருக்கிறோ அதில் நேர்மையாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நான் ஒருவன் தவறு செய்வதால் இந்த உலகமேனா பகவான் சொல்வார் இல்லைங்கிறார். நீ அவ்வாறு, நான் இந்த யுத்தம் செய்யலைன்னா பகவான் சொல்வார், ருதே பித்வாம் பவிஷ்யந்தி சர்வாகன், நீ இது செய்யலைன்னாலும் நீயே இதை பண்ணலைன்னாலும் என்ன ஆக போகிறது, நான் நடத்தியே தீர்வேங்கிறது வேறு. பட் செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை அது.
அப்போ சொந்த விருப்பு வெறுப்புகளிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு, இட் லுக்ஸ் ஸ்மால், அது சின்னதாக தெரியும். அதே விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் அதே கர்மத்தை நாம் பார்த்தோமே, இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் பிக்சர். புரியுறத நான் சொல்றது? இப்போ அர்ஜுனன் 1வது அத்தியாயத்தில் எதையெல்லாம் சொன்னா பகவான் கேட்காமல் இல்லை அப்படின்னு, ஏதோ பகவான் ஏதோ கேட்காமல் இல்லை. அர்ஜுனன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணார், தெளிவாக பகவான் காதில் வாங்கி கொண்டார் அப்படி. ஹி அண்டர்ஸ்டுட் ஆல் கன்ஃபியூஷன்ஸ் ஆஃப் அர்ஜுன். அர்ஜுனனுடைய ஒவ்வொரு குழப்பங்களையும் காதில் வாங்கி கொண்டு அர்ஜுனனுடைய ஹி அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் அர்ஜுனா. இப்போ யாராவது கேள்வி கேட்டால் கூட அவர்கள் எந்த நிலையிலிருந்து அந்த கேள்வியை கேட்கின்றார்கள் என்பதை முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே கேள்விக்கு எல்லாருக்கும் ஒரே பதில் சொல்லக்கூடாது, ஆனால் அவர்களுடைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அர்ஜுனன் பாருங்கள், தன்னுடைய கடமையை மறந்துவிட்டு அந்த யுத்தத்தை எப்படி பார்க்கின்றான், அதை சொந்த விருப்புகள் வெறுப்புகள் மூலமாக பார்க்கின்றான் இல்லையா? there is a confusion about identity. 2 சொன்னேன் நான். then confusion about one's own duty. இந்த 2 வந்துடும். அப்படி ஒரு மனிதனுக்கு தன்னுடைய அடையாளத்தை குறித்த குழப்பம் வந்துவிடும், தான் செய்ய வேண்டிய கர்மத்தை குறித்த குழப்பமும் வந்துவிடும். சொந்த விருப்பு வெறுப்புகள் இருந்தால் ஒரு காரியத்தை செய்யும்போது, இப்போ நான் கீதை பேசுகிறேன், சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இங்கே என்ன இருக்கின்றது அப்படின்னு ஒன்றுமே இல்லை அப்படி. இது ஒரு பொதுவான ஒரு காரியம் அப்படின்னு. வேர் இஸ் மை பர்சனல் லைக்ஸ், மை பர்சனல் டிஸ்லைக்ஸ், இங்கே என்ன இருக்கிறது அப்படின்னு. இல்லை இவங்களாம் எனக்கு பிடிக்கும், அதனால் இந்த பக்கமே பார்த்து தான் நான் பேசுவேன், இந்த பக்கம் திரும்ப மாட்டேன்னு சொல்ல முடியும். இல்லை இந்த பக்கமே தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. ஐ ஹேவ் டு ஜஸ்ட் ஸ்பீக். இப்போ ஒரு காரியத்தில் சுய வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் என்னுடைய கடமையை செய்யணும்னா யூ கேன் வெரி வெல் ரிலாக்ஸ். நாம் சொல்கிறோம் கர்மத்தில் களைப்புன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக கர்மத்தில் களைப்பு இல்லை, அது சரிவரியாச்சு கர்மத்தில் கழிப்பு தான். கழிப்புனா ஒர்க், யூ கேன் டேக் வெரி வெல் ரெஸ்ட் வைல் டூயிங் ஒர்க். அந்த செயலே நமக்கு எதை கொடுக்கும், செயலே நமக்கு ஓய்வை கொடுக்கும். ஒரு செயல், தி ஒர்க் பிகம்ஸ் பர்டன். சில நேரம் பார்த்தோன்னா ஏதோ ஒரு வேலையை கொடுத்தோன்னு அது பெரிய ஒரு பொறுப்பு சுமையாக, எப்பொழுது ஒரு பணி என்பது சுமையாக ஆகின்றது அப்படின்னு. ஒர்க் இஸ் நாட் அ பர்டன். ஒரு பணி என்பது சுகம். இப்போ எனக்கு கீதை கொடுக்கப்பட்டு இந்த 1.5 மணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு இது சுகமாக இருக்கிறது. ஏன்னா இதை முதல்ல கேட்கறது நான். ஐ எம் தி ஃபர்ஸ்ட் லிசனர் அண்ட் ஐ எம் டெல்லிங் ஐ எம் தி சின்சியர் லிசனர். ஐ எம் தி சின்சியர் லிசனர். அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் கவனமாக பாருங்கள், அதில் எந்த சுய வெறுப்பு வெறுப்புகளும் இல்லாவிட்டால் தி எஃபிஷியன்சி ஆல்சோ வில் இன்க்ரீஸ். அப்படி நாம் செய்யக்கூடிய நம்முடைய திறமை என்னாகும், நம்முடைய திறமை அதிகரிக்கும். 1. 2வது, நமக்கு கர்மம் எவ்வாறு இருக்காது, கர்மம் என்பது நமக்கு சுமையாக இருக்காது. அப்படி தெர் இஸ் நோ பர்டன். அதனால தான் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம். அர்ஜுனனுக்கு ஏன் இந்த எவ்வளோ பெரிய சுமை, ஸ்ட்ரெஸ் தானே அது. 1 அத்தியாயம் போகிற அவ்வளோ பெரிய துக்கம் எதனால் வந்தது அப்படி. இன்றைக்கெல்லாம் சொல்கிறோம் டிப்ரெஷன்னு சொல்கிற பெரிய வார்த்தை அப்படி. அது கடலில் வருதோ இல்லையோ நமக்கு வந்துடுறது முதல்ல அப்படி. ஈவன் ஆல் த டிப்ரெஷன்ஸ் கம் இன் ஓஷன் அக்கேஷனலி அப்படி. நோ இயர் பீப்புள் ஆர் எவ்ரி டே தே கெட் டிப்ரெஸ்ட். டிப்ரெஷன் கம்ஸ் எவ்ரி டைம் அப்படி. வி ஆல்வேஸ் சக்கம் டு அவர் ஓன் மூட்ஸ் அப்படி. எப்போ பார்த்தாலும் காலையில் ஒரு மூடு இருக்கிறது, மத்தியானம் ஒரு மூடு இருக்கிறது, ராத்திரி ஒரு மூடு இருக்கிறது அப்படின்னு. இதுக்கெல்லாம் என்ன அலசி நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஏதாவது இடத்துல என்ன இருக்கும், தேர் வில் பி a டச் ஆஃப் a likes, a deep sense of liking, இல்லைன்னா டிஸ்லைக்கிங். ராகத்வேஷங்கிறத என்ன ஆகுது, அது ஏன், அது அந்த அந்த பிரச்சனை எதனால் வருகின்றது, அப்படியே நாம் பழக்கப்பட்டிருக்கின்றோம். நமக்கு யாரும் சொல்லலை. எதுவாக இருந்தாலும் நீங்கள் விருப்பு வெறுப்போடு பார்க்க, எது தர்மமா அதர்மமானு பார்க்க வேண்டியதுதான். முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் என்ன, இது தர்மமா, இது சரியா, இது தப்பா, அவ்வளோதான். இதில் என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பு என்ன இருக்கின்றது, இப்படி சொந்த விருப்பு வெறுப்பு. அப்போ அர்ஜுனனுக்கு அதே அர்ஜுனன் சொன்ன ஸ்லோகங்களை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு உதாரணம் கூட கொடுத்துட்றேன், கையில் புஸ்தகம் வருதா, ஒருவேளை என்னுடைய முகத்தை பார்க்க வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா பாருங்கள். 43, 44வது ஸ்லோகம். முதல் அத்தியாயத்தில் பிரட்டி பார்த்தீர்கள்னா என்ன ஆகிடும் அப்படின்னா, வாட் எவர் அர்ஜுனா செட், 42வது 44வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னாரோ
அர்ஜுனனுடைய சேம் வியூ இஸ் டேக்கன் அண்ட் எலாபரேட்டட். அங்கே அர்ஜுனனுக்கு அது புலம்பலாக இருந்தது, இங்கே கிருஷ்ணருக்கு அது தன்னுடைய கடமையாக இருக்கின்றது. பார், ரெண்டு பேரும் கடமையை தான் செய்கிறார்கள். ஒருத்தன் புலம்புகின்றான், ஒருத்தன் எவ்வளோ சந்தோஷமாக செய்கின்றார். அப்போ the duty is same. Then the attitude of performer-ங்கிறது, the attitude of performer is totally different. அப்படி செய்பவனுடைய நோக்கம் தான் என்ன. அப்போ செயலில் உயர்ந்தது தாழ்ந்தது, செயல் கடினமானது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படி செயல் செய்பவனுடைய நோக்கத்தை பொறுத்து. சில பேரே ஒரு வேலையை கொடுத்தா அவங்க அதை ரொம்ப ஈஸியாக செய்டுவாங்க, அழுத்துக்காமல் செய்வார்கள். அதே வேலையை இன்னொருத்தர்கிட்ட கொடுங்க, அப்பா அந்த வேலையை அவர்கள்ட்ட வாங்கிடுறதுக்குள்ளே நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். சேம் ஒர்க். அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஸ்லோகத்தை படிப்போம். பார்த்துட்டிங்களா? 43, 44 என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? பார்த்து வச்சுட்டிங்கன்னா இந்த ஸ்லோகம் உங்களுக்கு புரியும். பார், உத்சேதேயுரிமே லோகாஹ ந குர்யாம் கர்ம சேதகம் சங்கரஸ்ய ச கர்த்தா ஸ்யாம் உபஹன்யாமிமா பிரஜாஹ. இப்போ இதே தானே அர்ஜுனனும் சொன்னான், இப்போ அதே தானே பகவானும் சொல்கிறார். என்ன உத்சேதேயுஹு, இதே தான் இருக்கிறது. அங்கேயும் உத்சாத்தியந்தே உத்சன்ன குலதர்மானாம், இதே வார்த்தை தான் அர்ஜுனன் சொன்ன. உத்சன்ன குலதர்மானம் இருக்காது. உத்சேதேயு, அவன் என்ன உத்சாத்தியந்தே அந்த வார்த்தை இருக்கா? அதுவும் இருக்கு. உத்சன்ன குலதர்மானம், இந்த யுத்தம் வந்தால் குலதர்மம் எல்லாம் போயிடுங்கிறான். உற்சாத்தியந்தே ஜாதி தர்மாக குலதர்மாச்ச, எல்லாம் என்ன இடம், எல்லாம் அழிந்து போயிடுங்கிறார். இந்த யுத்தத்தை செய்தால் இதெல்லாம் போயிடுங்கிறார். பகவான் ஜஸ்ட் என்ன சொல்றார், இந்த யுத்தத்தை செய்யலைன்னா இதெல்லாம் போயிடுங்கிறார். புரியுறது அவங்களுக்கு? இதெல்லாம் அர்ஜுனன் சொல்ல இதெல்லாம் செய்தா போயிடுங்கிறார். வர்ணக்கலப்பு வந்துடும், ஜாதி தர்மங்கள் எல்லாம் போயிடும், ஒரே குழப்பம். பகவான் ஜஸ்ட் ஆப்போசிட்டா என்ன சொல்ற, நீ இதையெல்லாம் செய்யலைன்னா இந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்றார். இப்போ யார் சொல்றதை நம்புறது நம்ம? அதனால நம்ம யார் பக்கம் இருக்கோங்கிறத பொறுத்து இருக்கு. சில நேரம் அர்ஜுனனுடைய வாதங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, கிருஷ்ணனுடைய வாதம் நம்ம எந்த பக்கம் இருக்கோங்கிறத பொறுத்து. சந்தேகம் இல்லை இல்லையா? அப்போ உங்களுக்கு அதே தானே சொல்றாரு பகவான். உத்சேதேயு, அர்ஜுனனும் இதே தான் சொன்னான். பகவான் இப்போ என்ன சொல்றார், உத்சேதேயு வினஷ்யயுகு. உத்சேதேயுன்னு அழிஞ்சு போயிடும் சொல்றார். வினஷ்யயுகு, எவ்ரிதிங் வில் பி டெஸ்ட்ராய்ட். எடுத்த உடனே சொல்றார் பாரு. ஒருவேளை நான் கர்மங்களை செய்யாவிட்டால், நம்ம எல்லாரும் நாம அப்படிதான் நினைக்கணும். ஒரு குடும்ப தலைவர் அப்படிதான் நினைக்கிறார். இந்த மாசம் பூரா உழைக்கலன்னா என்ன ஆயிடும்? உத்சேதேயு, உழைக்கலன்னா என்ன ஆயிடும்? ஐ கேனாட் ஏர்ன் எனிதிங் அப்படி ஒன்றும் இல்லை, இல்லாமல் போயிடும். குடும்பமே என்ன ஆயிடும்? குடும்பமே அழிஞ்சிடும். அதனால உத்சேதேயு இமே லோக்காக. இமே லோக்காகனா ஏதோ லோகங்கள் நினைக்க வேண்டாம். எல்லா லோகங்களும் அங்கே ஈஸ்வரனா கூட பகவான்லாம் சொல்லலை, மனிதனாகத்தான் பேசுகின்றார், ஒரு சிரேஷ்ட புருஷனாக பேசுகின்றார். அதே தான் நம்ம ஞாபகம் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டியது. அவதாரமாக பகவானாகலாம் சொல்லலை. ஏன்னா இமே எல்லா லோகங்களையும் இமே லோக்காகனா இமே பிரஜாக, லோகம்னாலே பிரஜைகள் தான். ஆல் தீஸ் பீப்புள், இப்போ என்ன இத்தனை பேர் நம்பி இந்த யுத்தம் செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள். இத்தனை பேரும் என்ன பண்ணுவார்கள்? ஒட்டு மொத்தமாக இது மட்டுமில்லை, இனிமேல் இந்த பிரபஞ்சத்தை இந்த தேசத்தை துரியோதனாளிகளிடத்திலிருந்து மீட்டு எடுக்கவே முடியாது. அப்படி மீட்டு எடுக்கவே முடியாது. அப்படி ஆயிடும். இஃப் பவர் கோஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ராங் பீப்புள். அப்படி ஒரு மாபெரும் சக்தி என்பது, ஆழக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது தவறான மனிதர்களிடத்திலிருந்து போய்விட்டால் அதை திரும்பி மீட்டு எடுக்கிறதுங்கிறது என்ன அர்த்தம்? மீட்டு எடுக்கிறதுங்கிற வேதம் போய் கீழே போன மாதிரி இருந்தால் அப்புறம் பகவானே என்ன பண்ண மாட்டார்? He had to uplift it. Krishna says உத்சேதேயுஹு இமே லோகாக. இமே லோகான் ஆல் தீஸ் பீப்புள், எல்லா மனிதர்களும் எல்லாமே எவ்ரிதிங் வில் பிகம் ஸ்டாண்ட் ஸ்டில் சொல்கிறோமே இல்லை, எல்லாம் அப்படியே வந்துவிடும். ந குறியாம் கர்மச்சேதகம். ஒருவேளை நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை நான் சரிவர செய்யாவிட்டால், அட்லீஸ்ட் என்னை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு, என்னை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு நான் மதிக்கக்கூடிய இந்த தேசத்தில் என்ன ஆகிவிடும்? எதை நான் மதிக்கின்றேனோ,
எதையெல்லாம் நான் பெருமையாக நான் நினைக்கின்றேனோ அவையெல்லாம் அழிந்து போய்விடும். இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ தமிழ்நாடுன்னு இருந்தால் நமக்குன்னு என்ன இருக்கின்றது, என்ன நமக்கு பெருமை? நம்மளுடைய கோவில்கள், நம்மளுடைய தெய்வங்கள், நம்மளுடைய சனாதன தர்மம் எவ்வளோ ஒரு மகத்துவமானது அப்படின்னு, எவ்வளோ மகத்துவமானது அப்படி. ஒருவேளை நான் இதற்காக ஒரு ஆதரவாக நான் குரல் கொடுக்காவிட்டால், நான் ஆதரவாக காரியங்களை செய்யாவிட்டால், நான் என்ன உச்சேதேயுகு இமே லோக்காக, நான் இந்த கர்மங்களை எல்லாம் செய்யவிட்டால், இதெல்லாம் காலம் காலமாக நம்முடைய பெருமைக்குரிய விஷயங்களாக இருந்ததோ, இன்னும் மனிதர்களை வழிப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருந்ததோ, அவையெல்லாம் என்னாகும்? என் கண் முன்னே அழிந்துவிடும். அது அழியிறது அழியாதது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி நான் ஏதாவது செய்யணுமா இல்லையா? ஏதாவது செய்யணுமா இல்லையா? எவ்வளோ பொறுப்போடு, இப்போ ஒரு பொறுப்புள்ள பிரஜையாக பேசுகின்றாரா இல்லையா கிருஷ்ணர்? அப்படி இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் எவ்வளோ முக்கியம் பாரு. சங்கரஸ்ய கர்த்தா, சங்கர மீன்ஸ் there will be complete social imbalance. சமுதாயத்திலே என்ன ஆகிடுறோம்? there will be social confusion. சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வரும். அப்படி குழப்பம் வந்துவிடும். ஆனால்தான் நம்முடைய தர்மம் என்னவோ, நம்முடைய தத்துவங்கள் என்னவோ, அதை நாம் அனுசரித்து நாம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நடக்கும். சங்கரஸ்ய உபகன்யாம் இமா பிரஜாகா, நானே இவர்களை எல்லாம் கொன்றதற்கு சமமாகிவிடும். இது அர்ஜுனன் சொன்னான். அகோபத மகத் பாபமோ வயம் கருத்துமோ, நாம் ஒரு மிகப்பெரிய பாபத்தை செய்வதற்கு இருந்த இவர்களையெல்லாம் கொல்ல தெரிந்தோம். பகவான் சொல்கிறார், செய்யலைன்னா கொன்றவர்களாகி விடுவோங்கிறார். நீங்கள் இந்த ரெண்டே இப்படி அட்டவணை போட்டு படித்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எதையெல்லாம் இப்போ அர்ஜுனன் நியாயப்படுத்தினானோ அதே விஷயங்களே தான் பகவான் கிருஷ்ணர் எடுத்துக்கொண்டு தன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களே தான் வாத பிரதிவாதம்னு பெயர். வாத பிரதிவாதம். நாம் எப்பொழுதும் நம்மளுடைய பக்கங்களை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிகிட்டே இருக்கணும். நாம் விமர்சனங்களை பற்றியெல்லாம் கவலை கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விமர்சனங்களை பற்றி பயம் அதெல்லாம் அது சத்தியம், அது தர்மம்னா என்ன பண்ணணும்? அந்த தர்மத்தினுடைய பக்கம் நாம் இருக்க வேண்டும். அதே தான் பகவான் சொல்ல. there will be social confusion. சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டு விடும். இந்த ஸ்லோகம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட இது ரொம்ப முக்கியம். அவரவர்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு கணவன் மனைவி குழந்தைகள், அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தத்தம் கடமைகளை செய்யாவிட்டால் குடும்பமே என்ன ஆயிடும்? குடும்பமே வீணாக போய்விடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் தி ஃபேமிலிஸ் தே பிகம் ஸ்மால் யூனிட்ஸ். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் எல்லாம் என்ன ஆகுறது? ஒரு காலத்தில் பெருசாக இருந்தது, இன்றைக்கெல்லாம் என்ன ஆகுறது? தே ஆர் பிகம் ஸ்மால் யூனிட்ஸ். அண்ட் எவ்ரிபடி தெர் இஸ் அ வேர்ட், எவ்ரிபடி சேஸ் ஐ நீட் மை ஓன் ஸ்பேஸ். இது ரொம்ப பாப்புலர் வேர்டு இன்னைக்கு. எவ்ரிபடி ஐ நீட் மை ஓன் ஸ்பேஸ். அன்னைக்கெல்லாம் ஒரே இடத்துல தான் படுத்துருந்தோம் எல்லாரும். ஸோ எவ்ரிபடி சேஸ். பிறந்த குழந்தைய இப்போ தனி ரூமில் தான் பிறப்பேங்குது. அது என்ன நல்ல வேளை அம்மா இல்லாமலே பிறக்கணும்னு இன்னும் நினைக்கல. அது அப்படி தனி ரூமில் தான் பிறகு எவ்ரிபடி சே தட். தென் அப்போ எங்கேருந்து பரஸ்பரம் ஒருவருடைய உணர்வுகளுக்குன்னு உணர்ச்சிகளுக்கு அங்கே எங்கே போயிடும்? அப்புறம் அப்படியே இருந்தாலும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு ஃபோன் வச்சுட்டு உட்காந்துருந்தா இங்கே ஒருத்தர் முகத்தையே இன்னொருத்தர் பார்க்கலன்னா வாட் வில் ஹேப்பன்? அப்படி இப்போ ஒரு எங்கள் குருநாதர் எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. ஒரு அவருடைய குருநாதர் சொன்னால், நீ இங்கேயே இருந்திருக்கலாமே, அங்கேயே இருந்துட்டு நீ கீழே போக வேண்டாம்னு சொன்னார். சப்போஸ் சன்னியாசிகள் இல்லற மக்களை சந்திக்காவிட்டால், இல்லற மக்களோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால், எந்த ஒரு விஷயங்களை தாங்கள் கற்றுக்கொண்டார்களோ அதை எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாமல், எனக்கு நான் வாட்ட இருப்பேன்னு இருந்தால், அப்படி இருந்திருந்தால், அப்படி விவேகானந்தர் நினைத்திருந்தால் என்ன இருக்கும்? சம்டைம் என்ன ஆகும்? தென் ராங் பீப்புள் வில் ரெப்ரசன்ட் திஸ் கல்ச்சர். அப்படி இன்றைக்கு நீங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் யாராவது இந்து மதத்தை பற்றி பேச வருகின்றார்கள்னா பயப்படுகின்றார்கள். இன்றைக்கு இப்போ நானும் பல இடங்களுக்கு போகின்றோம். பிகாஸ் தே திங்க் தட் ஏதாவது ஒரு சன்னியாசி வராங்க, யாராவது இதை பற்றி பேச வர்றாங்கன்னா பணம் கலெக்ட் பண்ணுறதான் வர்றாங்கங்கிறதே முடிவு பண்ணிட்டார்கள். இட் இஸ் தே ஒன்லி டூ ஆல் திஸ் ஃபார் மணி. இஃப் ரைட் பீப்புள், இஃப் யூ டோன்ட் செட் அன் எக்ஸாம்பிள், நாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்காவிட்டால் தவறான முன்னுதாரணங்கள் வந்துவிடும். இது எவ்வளோ முக்கியம். இது அப்படி இன்றைக்கி எல்லாம் பார்த்தோன்னா வி நீட் ஸ்பேஸ். வாட் இஸ் தி ஸ்பேஸ்? திஸ் இஸ் த ப்ராப்ளம். இதுதான் சோஷியல் இன்பேலன்ஸ், சோஷியல் கன்ஃபியூஸ், எல்லாம் ப்ராப்ளங்கள் வருகின்றது.
அதனால தான் நான் சொன்னேன், சன்னியாசிகள்லாம் என்ன பண்ணி, இட் இஸ் அ டியூட்டி. அதுக்காக எந்நேரமும் கிரகஸ்தர் நடுவில் இருக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. கிரகஸ்தர்களோடு இருக்க வேண்டும். இது த டியூட்டி ஆஃப் தி கிரகஸ்தர்களுடைய, தே ஹவ் டு ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் தி பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஷரீர யாத்ரா பிச்சை. இந்த சன்னியாசிக்கு என்ன அடிப்படை தேவையோ, ஒரு உணவோ ஒரு இதோ கொடுக்க வேண்டியது தான். யூ ஷுட் நாட் பேம்பர் தம் ஆல்சோ. இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்படி வேணுமா இல்லையா? அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? பரஸ்பரம் என்ன இருக்கும்? ஒரு நல்ல ஒரு ஞான பரிமாற்றமே இல்லாமல் போய்விடும். ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தில் ஒரு ஞானமே இல்லைன்னா என்ன? யாருக்குமே பகவத்கீதை கொஞ்ச நாள் கழித்து கேட்பேன், பகவத்கீதைன்னு தெரியாமலே போயிட போகிறது பாரு. அதனால தான் சுவாமிஜி சொல்வார், கேட்ச் தம் யங்குன்னு சொல்லுவார். கேட்ச் தம் யங் அப்படிம்பார். ஏன் எல்லா இடங்கள்லையும் இப்போயே குழந்தைகளுக்கு கீதை சொல்லி கொடுக்கணும்னு ஏன் சொல்ல? இதெல்லாம் செய்யணும். அவரோட நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல 2 குழந்தைகள் இருந்தால் பிடிச்ச 2 சாக்லேட்டு கையில் கொடுத்து 2 ஸ்லோகம் சொல்லி கொடுங்க. அப்படி we have to do it. all of us should become ambassadors of this culture. நாம் எல்லோருமே நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு ஏதோ ஒரு விதத்தில் தூதுவர்களாக, இல்லைன்னா பணி செய்பவர்களுக்கு என்ன உறுதுணையாக இருப்போம். இஃப் somebody has எனர்ஜி செய்யறதுக்கு என்ன இருக்கிறது. இப்போ அந்த காலத்தில் சுவாமிஜி கீழே இறங்கி வரும்போது ஃபுல் எனர்ஜி. நீங்கள் பார்த்துருக்கீங்களே இல்லையா? சிங்கம் மாதிரி இருப்பார். அப்படின்னு சின்மயானந்தர்னு சிங்கம் மாதிரி இருப்பார். ஹி ஹேட் ட்ரெமெண்டஸ் எனர்ஜி. இப்போ என்னுடைய குரல்லாம் விடுங்க, சுவாமிஜி மைக்கிறது அது குரலே எப்படி அது கர்ஜிக்கும். ஒன்றில் ஒரு சின்ன கமெண்டில் எடுத்துட்டு த ஹோல் கம்யூனிட்டி பீப்புள் சப்போர்ட்டட், ஈவன் ராஜபாளையம் சப்போர்ட்டட். முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இங்கிருந்து தான் சுவாமிஜிக்கும் வந்தது. த பீப்புள் வேர் ரெடி டு சப்போர்ட். யாரோ ஒருத்தர் ஒரு நல்ல எண்ணத்தோடு வருகின்றார், அவர் பணி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார், தென் இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சப்போர்ட். இதுதான் பரஸ்பரம் பாவை. இப்போ புரியுறது? அங்கே சார் பரஸ்பரம் பாவையந்தக ஸ்ரேய பரமவாப்சியத்தை இது செய்யணும். ஏதோ அவர் வருவார், அவர் வாட்ட பேசிட்டு போவார், அப்படி அர்த்தம் கிடையாது. இல்லைன்னு அப்படி நினைத்திருந்தால் எந்த ஞானிகள் கூட, எப்படிப்பட்ட சன்னியாசிகளும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இதெல்லாம் எதற்கு சொல்கிறோன்னா, இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் அப்போ கிருஷ்ணர் எவ்வளவு விஷயங்களை சிந்தித்து கொண்டே இருந்திருக்கின்றார்னு பாருங்கள். இந்த ஸ்லோகங்களை எல்லாம் படித்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அர்ஜுனனுடைய சிந்தனை பாருங்கள். அப்படின்னா அது ஏதோ ஒரு சின்ன வட்டம், இது இந்த யுத்தத்தை எப்படி செய்கிறது, இது எப்படி பண்ணுறது, அது ஏதோ ராஜ்ய சுகத்திற்காகனே நினச்சிகிட்டே இருக்கான். அது ஒரு முதல் அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் வரும், ஏஷாம் அர்த்தேன் ஏஷாம் அர்த்தேன்னு. இந்த ஏஷாம் அர்த்தேன்னு அர்த்தம், சரி, தட் இஸ் ஒரு ஃபிலாசபி. அது ஏஷாம் அர்த்தேன், இன்னும் இவர்களின் பொருட்டுன்னு அது ஒரு மமாக்காரம். அதனால் பகவான் சொல்லும்போது என்ன சொல்கிறார், அவ்வாறு இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில் நன்றாக புரிந்தவர்களும் இருக்கின்றார்கள், எல்லா விஷயங்களும் புரியாதவர்களும் இருக்கின்றார். 2 பேர் இருக்கின்றார்கள். ஏன்னா நான் அறிவுடையவர்களோடு தான் வேலை செய்வேன், நன்றாக புரிந்தவர்கள் மத்தியில் தான் போய் பணிகளை செய்வேன்ட்டு இல்லை, எல்லோரோடும் இணைந்து பணிகளை செய்ய வேண்டும். இந்த ஸ்லோகங்கள்லாம் இன்றைக்கி இதெல்லாம் எடுத்து இன்னும் மேனேஜ்மெண்ட்டு கூட இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது எந்த இடத்துல இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் நம்மள மாதிரியே இருப்பார்கள்னு சொல்ல முடியாது. அந்தந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ஸ்லோகம் பார்ப்போம். 25வது ஸ்லோகம் பார்ப்போம். சக்தா கர்மண்ய வித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வான்ஸ் ததா சக்தஹ சிகீர்ஷு லோக சங்கிரகம். இந்த முதல் வரியில் சக்தாக கர்மணி அவித்வான் ஒரு வார்த்தை இருக்கா? அவித்வான் நாட் ஃபுல்லி டெவலப்டு இன்டலெக்ட், இன்னும் முழுமையான புரிதல்கள் இல்லாதவர்கள். அப்படி இப்போ அர்ஜுனனுக்கே அப்படி தானே இருக்கு. அப்படி இப்போ அர்ஜுனன் இப்படியெல்லாம் சொன்ன உடனே பகவான் விட்டுட்டு கோவப்பட்டுட்டு போனாரா? நீ ஆச்சு நீ போட்டால் போ, நானும் போகிறேன்ட்டு போகலையே பகவான். பாரு, அவன் வில்லையும் அம்பையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் யுத்தம் செய்ய மாட்டேன்னு உட்கார்ந்த உடனே பகவான் ஏதாவது கோவப்பட்டாரா? உடனே அவரும் தன் பங்குக்கு, உனக்கு தான் வில்லையும் அம்பையும் தூக்கி எறிய தெரியுமா, நானும் அவரும் விட்டுட்டு போகலையே அப்படின்னு. அப்போ இங்கே என்ன அர்த்தம்? ஹூ இஸ் வித்வான்கிறது யார்?
இந்த முழுமையான புரிதல் இல்லை. அர்ஜுனனை ஆ வித்வான், நேரடியாக சொன்னால் அர்ஜுனனுக்கு கோவரங்கிறதுக்காக பொதுவாக சொல்லிட்டார் ஆ வித்வான். ரெண்டாவது யார்? ரெண்டாவது வரியில் என்ன இருக்கின்றது? அப்படியே குறியாத் வித்வான் ஒரு வார்த்தை இருக்கிறதுல அப்படியே வித்வான் அர்த்தம், த இன்டெலிஜென்ட் பீப்புள். இப்போ பொறுப்பு யாருக்கு அதிகம்? யாருக்கு அதிகம்? வித்வானுக்கு ஆ வித்வானுக்கு? அப்படி வித்வானிற்கு பொறுப்பு அதிகம் அப்படின்னு. அதனால்தான் தலைமை பண்பில் இருப்பவர்களுக்கு வழிநடத்துவதற்கு தான் என்ன அர்த்தம்? வழிநடத்துவதற்கு தான். இப்போ பாரு, கிருஷ்ணர் பாருங்க, முழு பொறுப்பையும் எடுத்துட்டு உட்காந்து என்ன பண்றாரோ, ஆரம்பத்திலிருந்து என்ன பண்றாரு? அசோச்சா நன்வசோச்சஸ்துவம் பிரஜாவா. அவர் எதுக்கு அவருக்கு பாவம் இவ்வளோ வேலையெல்லாம் அவருக்கு? அவரே சொல்றாரு பாருங்க, வித்வான் ஆ வித்வான். அதை விட அங்கே இருக்கக்கூடிய அந்த இஃப் யூ அப்சர்வ் தி வெர்ப் வேடிக்கையா இருக்கும். வினை சொல்ல பார்த்தீங்கன்னா ஆ வித்வான்னு போடும் பொழுது சக்தாகான்னு ப்ளூரல்ல போட்டார். அப்படி வித்வான்னு போடும் பொழுது பார்த்தா சக்தகன்னு என்ன பண்றார்? சிங்குலர்ல போட்டார். புரியுறதா உங்களுக்கு? இது பார்த்தா ஒருமையில் இருக்கு. வித்வான்கிறது ஒருமையில் இருக்கு. ஆ வித்வான்கிறது எதில் இருக்கிறது? பன்மையில் இருக்கு. அப்படின்னு இந்த உலகத்தில் மெஜாரிட்டி என்ன? ப்ளூரல்ல இருக்கு. இட் இஸ் இன் சிங்குலர், தட் இஸ் இன் ப்ளூரல். இப்படிலாம் கவனிக்கிறீங்களா? கவனிச்சா சுவாரஸ்யமா இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்ல? மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் ஆர் சக்தாக. இப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் தானே படைச்சிருக்கேன், எனக்கு தெரியாதான்னு சொல்றாரு அவர். இட் இஸ் மை ஓன் கிரியேஷன். சக்தாக. ஜென்ரலி பீப்புள் ஆர் அட்டாச்ட். அவர்களுக்கு என்ன இருக்கும்? தங்களுடைய குடும்பம், தங்களுடைய வேலை, அப்படின்னு என்ன இருக்கும்? இருக்கும், பற்று இருக்கும். அதனால் எப்பொழுதுமே அவர்களை என்ன பண்ணக்கூடாது? குறைய சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. அப்படி இப்போ பேசும்பொழுது கூட ரொம்ப கவனமாக பேச வேண்டும். அப்படி யூ ஷுட் நாட் ஹர்ட் எனிபடி. அப்படி டக்குன்னு குறைய சொல்ல, எல்லாரும் அப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது. பேசுபவருக்கு ஒரு பக்குவத்தோடு பேச வேண்டும். யூ ஹேவ் டு டேக் ஜஸ்ட் பீப்புள் வித் அஸ். நம்மோடு என்ன பண்ண வேண்டும்? நம்ம மனிதர்களை நம்மோடு அழைத்து செல்ல வேண்டும். இப்போ மேலே இருந்து பேசுகிறோங்கிறதுக்காக நம்ம பேசுகிறதெல்லாம் சரின்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கக்கூடாது. அப்போ சக்தாகனா பெரும்பாலான மனிதர்கள் ப்ளூரல் இருக்கா அப்படின்னு ஆ வித்வான். ஆ வித்வான் என்றால் அவர்களுக்கு இன்னும் என்ன வரல? இப்படி பழகி இருக்கின்றார்கள். ஸோ யதா குர்வந்தி பாரத. ஆனால் அவர்களுடைய கர்மத்தில் எவ்வளவு பிடிப்போடு செய்கின்றார்கள் அப்படி. when people are attached, ஒரு மனிதர்களுக்கு பற்று இருந்தால் என்ன பண்றார்கள்? தாங்கள் விரும்பியதை அடைய வேண்டும் என்பதற்காக எவ்வளவு காரியங்களை விடாமல் செய்கின்றார்களா? அடைகின்ற வரை. யூ டேக் தேர் எக்ஸாம்பிள். அப்படி அவர்களை உதாரணமாக வைத்துக்கொள். உதாரணமாக வைத்துக்கொள். இப்போ 80 வயசானாலும் 85 வயசானாலும் 90 வயசானாலும் அந்த பதவியை விடாமல் இருந்தார்களே அப்படின்னு. சக்தாக வித்வான் எப்படி இருந்தார்கள் பாருங்க. இருந்தார்கள். திருதராஷ்டிரன் கடைசி வரைக்கும் என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் விடலை. அது மட்டும் இல்லை, எல்லாம் தோற்ற பிறகு கூட அவன் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தான்? பீமன் அவ்வளவு அவமானப்படுத்துவான். நீங்கள் மகாபாரதம் படிச்சீங்கன்னா பீமா யூஸ் டு இன்சல்ட் ஹிம். அப்போ கூட அந்த பீமனுடைய அவமரியாதையெல்லாம் பெற்றுக்கொண்டு என்ன பண்ணார்? அங்கேயே உட்காந்துருந்த. ஒரு நாள் விதுரர் வந்து கேட்பார், ஆர் யூ நாட் அஷேம்டுன்னு கடைசியில் கேட்பார். இவ்வளோ சாஸ்திரம் படிச்சிருக்கிறீங்களே, இவ்வளோ படித்திருக்கிறையே அப்படின்னு. ஏன்னா இவ்வளவு லோபத்தோடு அவர்களோடு சண்டை போட்டு அவர்களுடைய நிலத்தை எல்லாம் பறித்து கொண்டு அந்த குலமழி எல்லாம் கடைசியில் அவர்களுடைய உணவை இன்னும் தின்னு அவ்வளவு அவமானப்படுத்தும் பொழுதும் அவர்களுடைய உணவை தின்று கொண்டிருக்கின்றான் கேட்பார். விதுரர் கேட்பார். அப்போ அவருக்கு என்ன ஆகும்? திடீர்னு ஒரு ஞானோதயம் வரும். கடைசியில் திருதராஷ்டிரனுக்கு வரும். பாவம், அவன் ஒரு கந்தர்வராஜா பூர்வ ஜென்மத்தில், சாதாரணமானவன் இல்லை, இவர் கந்தர்வராஜா. அப்புறம் போய் என்ன பண்ணுறான்? குந்தி எல்லாரும் சேர்ந்து தான் போவார்கள். காந்தாரி, குந்தி தெரியுமா? மகாபாரதம் கடைசியில் எல்லாரும் சேர்ந்து தபம் செய்வான். அப்புறம் ஒரு காட்டு தீ சுற்றி வரும், அதிலே தன்னை அர்ப்பணித்து கொள்வான். அப்போ இந்த துரியோதனாதிகளை பாரு, யாராவது யுத்தம் வேண்டான்னு ஓடுறானா பாரு அப்படின்னு. அவங்களெல்லாம் முனைப்போடு இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் யுத்தம் செய்ய வந்து விட்டார்கள். ஈவன் பீஷ்மர், கிருப, துரோணர் இவர்களெல்லாம் கூட யுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொன்னார்களா? அப்ப தர்மத்தின் பக்கம் இருப்பவர்கள், நியாயத்தின் பக்கம் இருப்பவர்களுக்கு குழப்பம் வருகின்றது. இதுதான் பிரச்சனை. அப்படி அதர்மத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு குழப்பமும் இல்லை. அப்படி ஒரு குழப்பம் கிடையாது. there is no confusion in the minds of unrighteous people, because they know what they are doing is right. But in fact it should be other way around. Unrighteous people should be afraid of everything. Only righteous people should be fearless.
தர்மத்தின் பக்கம் இருப்பவர்கள் பயப்படக்கூடாது. இப்போ ஜஸ்ட் ஆப்போசிட் பண்ண, இப்போல்லாம் நல்லவர்கள் பயப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் என்ன பேசினாலும் உடனே இப்போ ஒரு ஜெயில் இருக்கிறது அப்படின்னு. சரி, எனி டைம் யூ வில் பி போட்டு. அன்னைக்கே இதெல்லாம் இன்னைக்குன்ற, இது எல்லா காலங்களிலும் இருக்கின்றது. சக்தாக கர்மணி ஆ வித்வான்சக யதா குர்வந்தி பாரத. ஹே பாரத, எப்படி பற்றோடு அவர்களை பார், துரியோதனாதிகளை பார், எப்படி பற்றோடு இந்த யுத்தத்தை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்களோ. அவர்களுக்கு தர்மம் அதர்மம்லாம் இல்லை, அவர்களுக்கு அது. குறியாத் வித்வான் ததா அசக்தக சிக்கீர்ஷு லோக சங்கிரகம். என்ன, அதே போன்று வித்வான், நல்ல அறிவுடையவர்கள், இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை உடையவர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு ஏதாவது இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கின்றது, அக்கறை இருப்பவர்கள் அவர்களை போன்று செய்ய வேண்டும். ஆனால் எப்படி இருக்க, அவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவர்களும் 24 மணி நேரம், யூ சி ஆல் திஸ் பொலிட்டீஷியன், தேர் வெரி பிஸி. நீங்கள் சோம்பேறிகளை 24 மணி நேரம் இங்கே எங்கேயும் திரிந்து கொண்டே தான். அதே மாதிரி தான் நாம் என்ன பண்ண, பறக்கணும். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன, அவர்கள் பற்றோடு செய்கின்றார்கள், நாம் என்ன பண்ண வேண்டாம், பற்றோடு செய்ய வேண்டாம். அசக்தாக, தட் பற்று இல்லாமல் என்ன அர்த்தம் இங்கே? அசக்தகன்னு என்னர்த்தம், ராகத்வேஷம் இல்லாமல் அர்த்தம். இப்போ புரியுறது? அசக்தகன்னு என்னர்த்தம், பற்று இல்லாமல். பற்று எப்படி பற்று இல்லாமல் செய்யறதுன்னு அப்படி இல்லை. பற்று இல்லாமல் என்ன அர்த்தம், நமக்கு ராகத்வேஷங்களின் மீது பற்று, அந்த பற்று வேண்டாம். அசக்தகன ராகத்வேஷங்கள் எல்லாம் இல்லாமல். சிகீர்ஷுகு லோக சங்கிரகம். நல்ல ஸ்லோகம். இதையெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லலாம். ஒன்று வழி நடத்தக்கூடியவர்கள், கிருஷ்ணர் சொல்றார் வழி நடத்தக்கூடியவர்கள். இன்னொன்று வழி நடத்தக்கூடியவர்களுடைய வழியை பின்பற்றி நடப்பவர்கள். இப்போ 2 பேர் இருக்கிறார். சப்போஸ் நாம் வழி நடத்தக்கூடிய நிலையில் இருக்கின்றோம் என்றால், எதை நோக்கி நம்மை பின்பற்றுபவர்களை நாம் வழி நடத்துகின்றோம்? சப்போஸ் யூ ஆர் a லீடர், லீடிங் them towards what? எதை நோக்கி நாம் வழி நடத்துகின்றோம்? பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் இருக்கின்றது, அப்படி தலைவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், அப்புறம் தொண்டர்கள் இருக்கு. எதை நோக்கி, எதை வழி நடத்துகின்றார்கள்? அப்போ இங்கே சொல்றாரு, அப்படி ஒரு வித்வானாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? வாட் இஸ் தி கோல்? நம்ம சொல்ல வேண்டிய லட்சியம் என்ன? எந்த லட்சியத்தை நோக்கி வழி நடத்த வேண்டும்? இந்த ஸ்லோகத்தில் கொடுத்துட்டாரு பகவான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டா, நீ வழி நடத்தியே ஆக வேண்டும்ட்டார். அர்ஜுனா, யூ ஹேவ் டு டேக் திஸ் லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை வச்சு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனே பண்ணிடலாம். யூ டேக் லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி, தென் யூ ஹேவ் டு கைட் தம். தி ரோல் ஆஃப் அ லீடர் இஸ் டு கைட். டுவர்ட்ஸ் வாட்? எதை நோக்கி நாம் சொல்ல? லோக சங்கிரகம். எப்படி சொல்லிட்டார் பாருங்க. அதுதான் என்ன அர்த்தம்? யூ ஹேவ் டு கைட் தம் டுவர்ட்ஸ் தி வெல்ஃபேர் ஆஃப் திஸ் சொசைட்டி. அதை நோக்கி நீ வழி நடத்த வேண்டும். புரியுறதா? அதனால் வழி நடத்துபவருக்கு எதை நோக்கி வழி நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தெரிய வேண்டும். ஆனால்தான் சுவாமிஜி என்ன சொல்வார், எப்போ கீதை கேட்பவர்கள் கையில் புஸ்தகம் வச்சுட்டு கேட்கணும்னு சொல்லுவார். ஏன்னா பேசுகிறவர் கீதை தான் பேசுகிறாரான்னு தெரியணும் உங்களுக்கு. இல்லைன்னா என்ன பேசுகிறாருன்னு தெரியல, ஏதோ சாமி பேசுகிறாரு ஆனால் கீதை தான் பேசுகிறாரான்னு தெரியணுமா இல்லையா? அப்படி சரியாக வழி நடத்துகிறாரான்னு தெரியணுமா? ரெண்டாவது, ஒரு தலைவருக்கு லீடர் ஷுட் நோ. அப்படி இப்போ நீங்கள் பெற்றோர்களாக இருந்தீர்கள் என்றால், நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை எதை நோக்கி வழி நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள்? வெறும் படிப்பு மட்டும் போருமா? வெறும் வசதிகள் மட்டும் போருமா? No, you are just directing them only for comfort, only for earning money. இல்லைன்னா you are building a overall personality. அவர்களுடைய ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல சமூக அக்கறையுள்ள ஒரு பிரஜையாக உருவாக்குகின்றோமா? இல்லைன்னா ஜஸ்ட் நீ இன்ஜினியர் ஆன போகிறோம், டாக்டர் ஆன போகிறோம், அது மட்டும் போகிறோம், அப்படி சுயநலமான ஒரு குழந்தையை நாம் உருவாக்குகின்றோமா? அப்படி உருவாக்குகின்றோம். அந்த காலத்தில் பெற்றோர்கள் குழந்தையை உயர்ந்த விஷயங்களுக்கு தியாகம் செய்வதில் சந்தோஷப்பட்டார்கள். அப்படி சந்தோஷப்பட்டார்கள். நீங்கள் இப்போ கூட எங்கள் அம்மாவை போய் கேளுங்க, சந்தோஷமாக நல்லது, நல்ல வேலை செய்தான்னு சொல்லுவாங்க. இட்ஸ் குட். எதை நோக்கி வழி நடத்துகின்றோம்? ஒன்றை எடுத்தா. ரெண்டாவது ரொம்ப முக்கியம், இதெல்லாம் கிருஷ்ணருக்கு எப்படி தெரிந்திருக்கின்றது பாருங்கள். இதுதான் பொறுமை வரும் நமக்கு.
இரண்டாவது, யாரை வழி நடத்துகின்றோம், யாரை வழி நடத்துகின்றோம். இப்போ நாம் வழி நடத்தக்கூடிய எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். இப்போ நான் கூட ஒரு சொற்பொழிவில் ஏன் சொன்னதே 2-3 தடவை சொல்கிறீர்கள்னு கேட்டார்கள். நான் சொன்னேன், சில பேருக்கு ஒரே முறை புரிந்துவிடும், சில பேருக்கு ஒரு முறை புரியாது. ஏன்னா நான் எல்லாரையும் பார்த்துட்டே, நான் புஸ்தகத்தை பார்த்தே பேசிட்டு இருக்கலையே அப்படி. ஐ சி எவ்ரி ஃபேஸ். கடைசியில் உட்கார்ந்திருப்பவர்கள், நீங்கள் நினைக்கலாம் எனக்கு கடைசியில் உட்கார்ந்திருப்பவர்களுடைய முகமும் தெரியும், அவங்க தலையாட்டினாலும் தெரியும். ஒருவேளை ஒரு தடவை சொல்லும்போது அவங்களை அசந்து லேச தூங்கி இருக்கலாம். திருப்பி அவங்களை எழுப்பி அவங்களுக்கு திரும்ப என்ன பண்ண வேண்டியது, சொல்ல வேண்டியதாக இருக்குது. சொல்பவர்களுக்கு தான் தெரியும், ஏதோ வேறு ஏதோ மறந்துட்டார் போல இருக்குது, அதனால தான் சொல்கிறதே திருப்பி திருப்பி சொல்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. அப்படி கடைசியாக நாம் ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது கடைசி மனிதருக்கு கூட அது என்ன வேண்டும், ஏதோ அது புரிய வேண்டும். அப்படி அதை புரிய வைக்க வேண்டியது நம்முடைய. இப்போ கீதை படித்தா புரியாதுன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு பேசணும்? அப்படி அந்த ஒரு புரியாத விஷயத்தை ஒரு கடைசி புரியாதவர்களுக்கு கூட அதை எப்படியாவது என்ன பண்ண வேண்டும். இப்போ கீதை படித்தா புரியாதுன்னு இப்போ எனக்கெல்லாம் எப்படி என் குருநாதர் புரிய வச்சார், என்னை போன்ற ஒருத்தரை எல்லாம் தேர்ந்தெடுத்து புரிய வச்சிருக்கிறாரு. ஏன்னா நாங்களாம் அந்த கேட்டகரி, எதுவுமே புரியாதுன்னு இருந்தவர்கள். சில சமயம் புரியாதுங்கிறது ஒரு எக்ஸ்கியூஸ், எனக்கு புரியவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், அடுத்த மாதிரி இதை கேட்க வேண்டாம், இதில் தப்பிச்சு போயிடலான்ட்டு. சம்டைம் பீப்புள் ட்ரை டு எஸ்கேப், தே சே தட் தே டோன்ட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். Actually the point is, it is not that they don't understand, the problem is they don't want to understand. ஏன்னா அது புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் அந்தபடி நடக்கணுமே, இது தெரியாமல் இருந்தால் நல்லது. அஜ்ஞானமே என்ன இருக்குது, அஜ்ஞானம் ஆனந்தமாகிடும். See, this is the problem. Then ஒரு மனிதன் யார், டு who are all, இப்போ பேசுபவர்களுக்கு who is my audience, என்ன கேட்பவர்கள் யாருன்னு தெரியணும். கிருஷ்ணர் சொல்றார், எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை அர்ஜுனா. அப்படி இங்கே உன் பின்னாடி திரண்டிருப்பவர்கள் இதில் எத்தனையோ வித்வான்கள், பீஷ்மர், துரோணர், இவர்களெல்லாம் வித்வான்கள், அவர்களெல்லாம் வித்வான்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியும் வித்வான்கள் எவ்வளவோ பேர் இருக்கின்றார்கள், இதில் பற்றில்லாதவர்கள் இருக்கின்றார்கள், பற்றோடு இருக்கின்ற எல்லோரையும் என்ன செய்ய வேண்டும், எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். No one should be left out. See, that is the message of Gita. No one should be left out. ஆரம்பத்தில் அந்த தோட்டக்காச்சாரியருக்கு கூட தான் ஒன்றுமே தெரியாது. ஆச்சாரியருடைய சீடர்களில் விட்டுட்டாரா என்ன, தோட்டக்காச்சாரியர் இருக்கா, இவர் ஒன்றுமே என்ன சொல்லி கொடுத்தாலும் அவருக்கு ஏறாமல் இருந்தது. பட் பார்த்தார், அவரிடத்துல அதீதமான ஒரு ஸ்ரத்தை இருந்தது. அப்படி கடைசியில் தோட்டக்காஷ்டகமே சொன்னார். அப்படி அதனால் யாரை வழி நடத்தி, வாட் இஸ் தி குவாலிட்டி ஆஃப் தி பீப்புள். அவங்க கொஞ்சம் கொஞ்சம், சில பேர்த்தில் என்ன இருக்கும், அகங்காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சில பேர் இடத்துல அறியாமல். எல்லாம் அனுசரித்து ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா எல்லோரையும் அனுசரித்து பகவான் சொல்கிறார் பாருங்க. இல்லைன்னா அர்ஜுனா உன்னோடெல்லாம் எனக்கு வேலை செய்யணும்னு எனக்கு என்ன தலையெழுத்துன்னு இப்போ நம்ம சொல்லிவிடுவோம். பகவானும் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு, நெவர். ஆனால் வழி நடத்துபவர்கள் எதை நோக்கி வழி நடத்துகின்றோம், யாரை வழி நடத்துகின்றோம், எந்த காலகட்டத்தில் நாம் வழி நடத்தி கொண்டிருக்கின்றோம், இதெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணுறார், குறியாது. ஸோ he says that. இந்த ஜூ போய் பார்த்துருப்பீங்களா, அந்த ஜூவில் இருப்பவர் எல்லாம் ஒரே விலங்கு இருக்காது அப்படின்னு. ஸோ they have to train, எல்லாவற்றையும் என்ன பண்ண பழக்க வேண்டும். இந்த சர்க்கஸ்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரில் மாஸ்டர் இருப்பார், கோச் எல்லாம் இருப்பார்கள். அதே போன்று இதெல்லாம் குறியாத் வித்வான்ஸ் அசக்தக சிகீர்ஷுகு லோக சங்கிரகம். அவர்கள் செய்கின்ற மாதிரி என்ன பண்ண வேண்டும், நீயும் செய்ய வேண்டும். இதெல்லாம் ஆக்சுவலாக கடைசியில் பார்த்தா நமக்கு தான் சொல்கிறார் இதெல்லாமே. அப்படி செய்யும் பொழுது என்ன பண்ணக்கூடாது, யாருடைய புத்தியிலும் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. டோன்ட் கன்ஃபியூஸ். என்னுடைய சித்தாந்தம் தான் பெரியது, நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. ஏற்கனவே அவர்கள் ஏதோ ஒரு பழக்க வழக்கங்களை பின்பற்றி கொண்டிருப்பார்கள். அது ஒருவேளை தவறாகவே இருக்கலாம், அவர்களுடைய நம்பிக்கைகள் தவறானதாக இருக்கலாம், அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தவறாக இருக்கலாம், தவறில்லை. இருந்தாலும் கூட என்ன அர்த்தம், ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். ஒரு சொசைட்டியில் பணி செய்கிறதுங்கிறது, இப்போ நாங்களாம் 27 வருஷமாக அந்த சமுதாயத்தில் இருக்கு, இட் இஸ் நாட் ஈஸி. அப்படி தி சொசைட்டி ஆல்சோ பெக்குலியர். நீங்கள் முன்னாடி போனால் அது முட்டும், நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போனால் அது உதைக்கும். அப்படின்னு இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். நீங்கள் எல்லாம் அப்படியே ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷனில் எதிர்பார்க்க முடியாது. பட் வி ஷுட் நோ
இருந்தாலும் கூட யாருடைய மனதிலும் எந்த குழப்பத்தை, ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களுடைய சித்தாந்தங்கள், எண்ணங்கள், அவர்களுடைய பரிமாணங்கள், இதெல்லாம் என்னத்த வெவ்வேறு. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு செய்ய வேண்டும். இதை படிப்போம், இதோட நிறுத்திப்போம். அடுத்த முறை சந்திக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? அடுத்த முறை சந்திக்கும் பொழுது இதிலிருந்து ஆரம்பிப்போம். நான் புத்தி பேதம் ஞாபகம் வச்சுக்கணும், அங்கிருந்து ஆரம்பிப்போம். சரி, யாரையும் குழப்ப வேண்டாம், யாருடைய மனதிலும் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. இதை படிப்போம். ந புத்தி பேதம் ஜனயேத் அஜ்ஞானம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சர. இந்த ஸ்லோகத்தை படித்தா அப்புறம் கிருஷ்ணரையும் சங்கின்னு சொல்லுவார்கள். என்ன அப்படி கர்ம சங்கினாம் இருக்கு. ந புத்தி பேதம் ஜனயேத், ஆனால் அது அஜ்ஞானிகளுக்கு சொல்லியிருக்கிறார். அஜ்ஞானம் கர்ம சங்கினாம். சரி, யார் ஒருத்தர் கர்மத்தின் மீது அதீதமாக பிடிப்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்களுடைய மனதில் எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்த வேண்டாம். ஜோஷயேத் சர்வ கர்மாணி, ரொம்ப அழகு. ஜோஷயேத் எல்லோரையும் உற்சாகப்படுத்தி கொண்டு, எல்லாராலையும் முடியும்னு சொல்லணும். முடியாது, இது உங்களால் முடியாது அப்படி, அவரோட எல்லாராலையும் முடியும், நீங்களும் செய்யலாம். இன்ஸ்பயர் எவரிபடி, மோட்டிவேட் எவரிபடி. வித்வான் யுக்த சமாச்சர, வழி நடத்துபவன் ஒரு யுக்தனாக இருக்க வேண்டும். யுக்தனாக இருந்து கொண்டு எல்லோரையும் வழி நடத்த வேண்டும். கர்மயோகத்தினுடைய சின்ன சின்ன விஷயங்கள் அர்ஜுனனுக்கு சொல்கின்றார். கடந்த 6 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியல, எப்படி, ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த கீதையினுடைய ஸ்லோகங்களை எல்லாம் ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் அது ஒரு அதனுடைய விளக்கங்கள், அந்த கீதையினுடைய ஸ்லோகங்கள் நமக்கு புதிதாக படிப்பது போன்று தெரியும். அப்படி இந்த 6 நாட்களும் நீங்கள் எல்லோரும் வந்திருந்து இந்த கீதை ஞானத்தை, ஞான யஜ்ஞத்தினை சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்கு, இந்த கீதை ஞான வேள்வியை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்த நம்முடைய மரியாதைக்குரிய சுதர்ஷனம் அம்மா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய அருளும் குருநாதருடைய ஆசிகளும் எப்பொழுதும் இருந்து தொடர்ந்து இது போன்று சத்சங்கங்களை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பினை இறைவன் நமக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இதை இப்பொழுது நிறைவு செய்வோம். ஹரி ஓம்.